ஓம் சாந்தி. இன்னைக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான முரளின்னு சொல்லலாம் அது. பவித்திரத்தானுடைய மகத்துவத்தை பத்தி பாபா வந்து ரொம்ப தூய்மையினுடைய மகத்துவத்தை வந்து பாபா அவ்வளவு ஒரு டீப்பா பேசுவாரு. இது வந்து 23/1/1980 புஸ்த முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். பவித்திரதாவின் அதாவது தூய்மையின் மகத்துவம். ஹம் இந்த முரளியில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பாவத்துல இருந்து நிவர்த்தி செய்யலாம். ஆஹ் பாபா வந்து எப்படி வந்து நம்மளுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. உம் எப்படி வந்து நம்ம தூய்மையில வந்து தூய்மையினுடைய சமஸ்காரத்தை எப்படி கொண்டு வரலாம். எப்படி கவனம் கொடுக்கலாம், நம்ம பல பிரிவினுடைய இதுல எப்படி வந்து பஸ்மம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய விஷயங்கள் பத்தி பாபா பேசுறாரு. கொஞ்சம் இது வந்து தூய்மையினுடைய அவரோட ஆழமான முரளி கூட சொல்லலாம். சரிக்கு வந்து பாப்தாதா தன்னுடைய அனைத்து மகான் ஆத்மாக்களை, தர்ம ஆத்மாக்களை, புண்ணிய ஆத்மாக்களை, மகான் பவித்ர ஆத்மாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். பாபா பாருங்க, நம்ம வந்து எப்படி ஒரு உயர்ந்த டைட்டிலோட பார்க்கிறார், உயர்ந்த ஒரு சுய மரியாதையோட பார்க்கிறார். மகான் ஆத்மா, தர்ம ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்களை, மகான் பவித்ர ஆத்மாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்ப நம்ம அதே ஸ்திதியில உட்கார்ந்துட்டு இருப்போம். நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு மகான் ஆத்மா, தர்ம ஆத்மா, புண்ணிய ஆத்மா, மகான் பவித்ர ஆத்மாங்கிற அந்த ஸ்திதியில இருந்து நம்ம இந்த பவித்திரத்தாவை வந்து ஜஸ்ட் கேட்கறது மட்டும் இல்ல, இப்ப வந்து நம்ம எல்லாமே நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், திருஷ்டி, விருத்தி எல்லாத்துலயும் இப்போ நிறைச்சிட்டே இருக்கலாம். பரமாத்மாவின் குழந்தைகள் பரம் பவித்திர குழந்தைகள் ஆவார்கள். ஏன் வந்து பவித்திரதா வந்து தேவதைகள் விடவே இப்ப வந்து நம்ம வந்து தூய்மையானவர்கள், உயர்ந்தவர்கள். ஏன் அப்படின்னா தேவதைகள் அது தூய்மையான உலகத்துல தூய்மையா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தூய்மையற்ற உலகத்துல நம்ம வந்து எப்படி ஒரு தாமரை மலருக்கு சமமா இருக்கிறதுனாலதான் பாபா சொல்றார் பரம் பவித்திர குழந்தைகள் ஆவார்கள். பரமாத்மானுடைய குழந்தையினால. ஏன்னா தேவதைகள் பரமாத்மானுடைய குழந்தைகள் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்லை இல்லையா? இப்ப வந்து நான் வந்து பரம் பவித்திர மிக தூய்மையான குழந்தைகள். தூய்மைக்குத்தான் மகான் நிலை இருக்கிறது. தூய்மைக்குத்தான் மதிப்பு இருக்கிறது. தூய்மையின் காரணமாகத்தான் உயர்ந்த பூஜைக்குரிய மற்றும் மகிமைக்குரியவர்களாக ஆகிறார்கள். தூய்மையினால நம்மளுக்கு ரெண்டு கிடைக்குது. ஒண்ணு வந்து உயர்ந்த பூஜைக்குரிய, நம்மளை பூஜை செய்யறது நம்ம தூய்மையோட சக்தினால. மகிமை யோகி, அதாவது மகிமைக்குரியவர்களாகவும் நம்ம மாறுகிறோம். தூய்மைதான் உயர்ந்த தர்மம், அதாவது தாரணையாகும். நம்மளுடைய ஆத்மனோட சுய தர்மமே என்னது? அமைதி மற்றும் தூய்மை தான் இல்லைங்களா? அப்ப என்னாச்சு? தூய்மைதான் உயர்ந்த தர்மம், அதாவது தாரணையாகும். இந்த ஈஸ்வரிய சேவையின் மிகப்பெரிய புண்ணியமானது தூய்மையின் தானம் கொடுப்பதாகும். நம்ம எதுவுமே செய்யலினாலும் சரி, தூய்மையா இருந்துட்டாவே அதுவே ஒரு பெரிய தானம். எதுக்கு அப்படின்னா இந்த உலகத்துக்கே நம்ம தானம் கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். அதுதான் பாபா சொல்றாரு. இந்த ஈஸ்வரிய சேவையின் மிகப்பெரிய புண்ணியமானது தூய்மையின் தானம் கொடுப்பதாகும். தூய்மையாக ஆக்குவதுதான் புண்ணிய ஆத்மாவாக ஆக்குவது. அதாவது நம்மளும் தூய்மையா மாறி மத்தவங்களையும் தூய்மையா மாத்துறத புண்ணிய ஆத்மாவும் மாத்துறது, ஆத்மாவாக ஆக்குவது. ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவையும் ஆத்ம வதையாகிய மிகப்பெரிய பாவத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். ஏன்னா தூய்மையற்ற நிலை வந்து ஆத்ம வதை அப்படின்னு சொல்லுது. என்னது? எப்படி உயிர் வதையை செய்யறாங்க இல்லையா? அது மாதிரி தூய்மையற்ற நிலை ஆத்மானுடைய வதை செய்யறது. தூய்மையை இழப்பது ஆத்மா வதை செய்வதாகும். தூய்மையை இழந்துட்டு அப்படின்னா ஆத்மா அந்த உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு. அதான் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பிராமண வாழ்க்கையில தூய்மை இழந்துட்டு என்னாச்சு? அந்த பிராமண வாழ்க்கையோட அந்த டேஸ்ட், அந்த அந்த யோகத்தினோட சக்தி, அது எல்லாமே போயிரும். அவங்க வாழ்க்கையே ஒரு ஒரு நல்ல ஒரு பிராமண வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, ஒரு என்னது ஒரு பிணத்து சமமா மாறிடும். அந்த மாதிரி ஆயிரும். மீன்ஸ் ஒரு நசா இருக்காது, ஒரு போதை இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, ஆனந்தம் இருக்காது. ஏன்னா தூய்மைங்கிறது போயிடுச்சு அப்படின்னா. தூய்மையை இழப்பது ஆத்ம வதை செய்வதாகும். தூய்மை உயிர் தானம் கொடுப்பதாகும். இப்ப நம்ம தூய்மையா இருந்தாதான் அந்த உயிர் தானம் நம்மளும் கொடுக்கிறோம், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். தூய்மையாக ஆக்குவது என்றால் புண்ணிய ஆத்மா ஆக்குவது. கீதையின் ஞானத்தின் மற்றும் தற்சமயத்து பரமாத்ம ஞானம் என்னவாக இருக்கிறதோ அதன் சார ரூபத்தின் ஸ்லோகன் உருவாக்குகிறீர்கள். அதில் கூட தூய்மையின் மகத்துவத்தை கூறுகிறீர்கள். தூய்மையாகுங்கள், யோகி ஆகுங்கள் என்ற இந்த ஸ்லோகன் தான் மகான் ஆத்மா ஆவதற்கான ஆதாரமாகும். நம்ம என்ன சொல்ற? பாபா வந்தோம்னா நம்மளுக்கு தூய்மை ஆகுங்கள், யோகி ஆகுங்கள் இந்த ஸ்லோகன் தான் நம்மளோட மகான் ஆத்மா ஆவதற்கான ஆதாரம். பிராமண வாழ்க்கையின் முயற்சி செய்வதின் வரிசையன் கூட தூய்மையின் ஆதாரத்தில் தான் உருவாகிறது. நம்மளுக்கு பதவியும் கூட தூய்மையோட ஆதாரத்துல.
இப்ப வந்து நம்ம தூய்மை இப்ப எதுக்காக முயற்சி செய்யறோம் அப்படின்னு நம்ம ஆத்மா பரமாத்மா பாபாக்கு சமமாக மாறணும். அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, சில டைம் வந்து பாப் சமானாக மாற வேண்டும், பாப் சனாக மகான் அப்படின்னா, பாப் சமான எதுல மாற வேண்டும் அப்படின்னா தூய்மையினுடைய சக்தியில் கூட நம்ம பாப் சமானாக மாற வேண்டும். எந்த ஒரு பக்தனும் உங்களுடைய நினைவு சின்ன விக்கிரகங்கள் படங்களை தூய்மையின்றி தொடக்கூட கூடாது, தொடக்கூட முடியாது. எந்த நாளில் விசேஷமாக தேவி மற்றும் தேவதைகளின் நாளாக கொண்டாடுகிறார்களோ அந்த நாளின் மகத்துவமும் எப்பொழுதும் தூய்மையாக இருப்பதின் மேல் தான் இருக்கிறது. நீங்க கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி, பக்தி இருந்தாலும் சரி, எந்த ஒரு தர்மத்துல இருக்கிறவங்களும் தூய்மை, அதாவது தூய்மையான சுத்தம், கிளீன்லினஸும் அடாப்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. மன தூய்மை, புற தூய்மை, அக தூய்மை, எல்லா தூய்மையும் இதுல இருக்கு. சோ அப்படி பக்தர்கள் அற்ப காலத்திற்காக நியமத்தை கடைபிடிக்கிறார்கள். பக்தர்கள் கூட பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றது, இங்க வைஷ்ணவ தேவி கோயில் போறது, பழனி கோயிலுக்கு போறது, ஐயப்பன் சாமி கோயில் போறது, 40 days தூய்மையா இருந்து தான் போறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு கூட அந்த தூய்மையோட நீதி கடைபிடிக்கிறார்கள். சோ எப்படி நவராத்திரி, ஜென்மாஷ்டமி மற்றும் தீபாவளி அல்லது ஏதாவது விசேஷ உற்சவங்களை கொண்டாடுகிறார்கள் என்றால் தூய்மையின் நியமத்தை அற்ப காலத்திற்காக அவசியம் கடைபிடிக்கிறார்கள். எல்லாம் வீடெல்லாம் இப்ப தீபாவளி வந்துச்சுன்னா இப்ப இருந்து வீடு எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பொங்கல் வந்தா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ அப்படின்னு என்னன்னா உடலின் தூய்மை மற்றும் ஆத்மாவின் நியமம். உடலின் தூய்மை இருக்குது, ஆத்மானுடைய நியமம். ஆத்மாவில் கூட ஒரு தூய்மை கடைபிடிப்பாங்க ஆக்சுவலா. 2 விதமான சுத்தத்தை அவசியம் கடைபிடிக்கிறார்கள். அப்போ உடலின் தூய்மை, ஆத்மாவின் தூய்மை 2மே இருக்கணும்டா. சோ உங்களுடைய நினைவு சின்னமான வெற்றி மாலை இருக்கிறது. அதை கையில் எடுத்து மந்திரத்தை உச்சரித்தார்கள் என்றால் கூட தூய்மையாக இருந்து விதிபூர்வமாக செய்வார்கள். உங்களுடைய நினைவு சின்னமான வெற்றி மாலை, நம்ம மாலை உருட்டுறாங்க இல்லைன்னா அவங்களோட தூய்மையாக இருந்தா மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள், விதிபூர்வமாக செய்வார்கள். நீங்கள் சித்தி சொரூபமாக ஆகிறீர்கள். சித்தி சொரூப ஆத்மாக்களின் பூஜ்யம் விதைபூர்வமாக இருக்கும். தூய்மையின் மகத்துவத்தை தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? அதுதான் பாபா சொல்றாரு. எதுக்காக இதெல்லாம் வரிசைக்கிரமா சொல்லிடுறாருன்னா நம்ம தூய்மையினுடைய மகத்துவம் அவ்வளவு இருக்கிறது. எனவே முதலில் முக்கியமான சோதனையாக தூய்மையை சோதனை செய்தோம். அதனால பாபா எதை சோதனை செஞ்சாரு, நம்மளுடைய தூய்மை எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத சோதனை செய்கிறார். ஒவ்வொருவரும் தன்னுடைய தூய்மையின் சோதனையை சரிபார்த்தீர்களா? நிகழ்ச்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றமோ செய்திருக்கிறீர்கள்? பாபா கேட்கிறாரு, நம்மளே தூய்மை, நம்மளுடைய தூய்மையின் சக்தி, என்னுடைய மனத்துல எந்த அளவுக்கு தூய்மை, என்னுடைய சொல்லுல எந்த அளவுக்கு தூய்மை, என்னுடைய செயல்ல எந்த அளவுக்கு தூய்மை, திருஷ்டியில எந்த அளவுக்கு தூய்மை, விருத்தியில எந்த அளவுக்கு தூய்மை, என்னுடைய உறவுகள் எந்த அளவுக்கு தூய்மை இருக்கு, நான் யூஸ் பண்ற பொருட்கள்ல வந்து எந்த அளவுக்கு தூய்மை இருக்கு, இது எல்லாத்துலயுமே தூய்மையினுடைய சக்தி இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய எந்த உறவுகளோட நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம், நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே தூய்மையா இருக்கா, அது எல்லாமே நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. நம்ம சாப்பாடு மீன்ஸ் உறவுகள் எல்லாத்துலயுமே தூய்மை. அது பேர் தான் சம்பூர்ண தூய்மைன்னு சொல்றோம் இல்லைங்களா? தூய்மைனா மனசனுடைய தூய்மை. பிரம்மச்சாரியம் மட்டும் கிடையாது, பிரம்மாச்சாரியம் மீன்ஸ் பிரம்மா பாபா எப்படி பிரம்மானுடைய ஆச்சரணத்தை வந்து நம்ம வாழ்க்கையில காலையில் எழுந்ததுல இருந்து இரவு படுக்க வரைக்கும், தூங்க போக வரைக்கும் என்னுடைய சார்ட் வந்து தூய்மையினுடைய ஆதாரத்துல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். டோட்டல் ரிசல்ட்டில், அதாவது பாபா பார்த்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா மொத்த முடிவில் அனைத்தையும் விட அதிக பெரும்பான்மையர் கர்மனா சேவையில், உடலால் செய்யும் சேவையில் மதிப்பீடு சரியாக இருந்தது. வாய்மொழியில் கர்மனாவின் ரிசல்ட்டை விட 25% குறைவாக இருந்தது. மனதால் செய்வதில் கர்மனாவின் ரிசல்ட்டை விட 50% குறைவாக இருந்தது. மனதில் எழும் எண்ணம் மற்றும் கனவிற்கு இடையே கொஞ்சம் வேற்றுமை இருக்கிறது என்றால் அதில் கூட பிறந்த தேதியிலிருந்து இதுவரையிலான ரிசல்ட்டில் அநேகர்களின் முயற்சி செய்வதில் ஏற்றம் இறக்கம் இருந்தது. அதாவது 2வது வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம், கர்மனால எல்லாருமே ஓகே, வாச்சால கொஞ்சம் 25% கம்மி இருந்துச்சு, மனதால் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியா இருக்குது. அதாவது மனதால் கனவிற்கு இடையில வேற்றுமை இருக்குதுன்னு சொல்றாரு. இதுவரையான ரிசல்ட் அநேகர்களின் முயற்சி செய்வதில் ஏற்றம் இறக்கம் இருந்தது. கரை படிந்தது மற்றும் அகற்றினீர்கள். சில நேரம் எண்ணம் வந்தது, மேலும் அதை அகற்றினீர்கள். சில நேரம் வாய்மொழி சேவையின் கரை படிந்தது, பிறகு அகற்றினீர்கள். அகற்றுபவர்கள் மற்றும் அழிப்பவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் அந்த மாதிரி தீவிரமாக முயற்சி செய்யும் சிலரையும் பார்த்தோம். அவர்கள் சமஸ்காரத்தின் அந்த மாதிரி கரைகளையும் அகற்றினார்கள். அதனால் இன்று வரையிலும் முற்றிலும் தெளிவான சுத்தமான சோதனை தாளாக தென்பட்டது. அப்ப விதவிதமா டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பேத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தீவிரம் முயற்சி செஞ்சாங்க. அவங்களுடைய சமஸ்காரத்துல இருந்து எந்த ஒரு கரையுமே இது வரைக்கும் கிடையாது, சுத்தமான தாளாக தெளிப்பட்டது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி கனவு வரையிலும் அகற்றி இருந்தார்கள்.
அந்த அளவுக்கு டீப்பா முயற்சி செஞ்சு கனவுல கூட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அசுத்தமான எண்ணம், அப்பவித்திரதா வரல அப்படின்னு பாபா சொல்றாரு. அதாவது ரொம்ப கம்மியான அவங்க யார் அப்படின்னா மதிப்புடன் தேர்ச்சி பெறும் மகான் தூய்மையான ஆத்மாக்களையும் பார்த்தோம். அவங்கதான் யாரு? மதிப்புடன், அது பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய மகான் தூய்மையான ஆத்மாக்கள். அவர்களுடைய விசேஷமாக என்ன பார்த்தோம்? அவங்களுடைய விசேஷம் எப்படின்னு சொல்றார். அதாவது யாரு? பாஸ் வித் ஹானர் ஆத்மாக்கள். அந்த உயர்ந்த மதிப்புடன் தேர்ச்சி பெறக்கூடிய ஆத்மாக்களுடைய ரிசல்ட்டை இப்ப பாபா சொல்றாரு. எப்பொழுதிலிருந்து பிராமண ஜென்மம் கிடைத்ததோ அப்பொழுதிலிருந்து இதுவரையிலும் முயற்சி செய்வதற்கான அவசியம் இருக்கவில்லை. அதாவது தூய்மையில அவங்களுக்கு முயற்சியே செய்யணும்னு கிடையாது. ஏன்னா நேச்சுரலா அவங்க தூய்மையாவே இருக்காங்க. ஆனால் பிராமண வாழ்க்கையின் விசேஷ லட்சணம் பிராமண ஆத்மாவின் அனாதி ஆதி சமஸ்காரம் ஆகும். நம்ம பிராமண ஜென்மம் எடுத்த உடனே நம்மளுடைய உண்மையான சமஸ்காரம் எது? ஆதி அனாதி சமஸ்காரம். இப்ப இருக்கக்கூடிய மத்திய சமஸ்காரம், கடைசி சமஸ்காரம் நம்மளுடைய சமஸ்காரம் கிடையாது. வந்து ராவனுடைய சமஸ்காரம் இல்லையா? நம்மளுடைய சமஸ்காரம் ஆதி அனாதி சமஸ்காரம். அதனுடைய சொரூபத்தில்தான் என்னை நானே பார்க்க வேண்டும். அதனுடைய சொரூபத்தில்தான் மத்தவங்களையும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்தாலும் என்ன பார்க்கணும்? அவங்க ஆதி சொரூபம் எப்படி இருந்துச்சு, அனாதி சொரூபம் எப்படி இருந்துச்சு, என்னுடைய ஆதி சொரூபம் எப்படி இருந்துச்சு, அனாதி சொரூபம் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்க வேண்டும். அந்த மாதிரி இயற்கையான சமஸ்காரம் காரணமாக கனவிலும் மற்றும் எண்ணத்திலும் கூட தூய்மையின்மை வெளிப்படவில்லை. எண்ணம் வந்தது மேலும் அகற்று வெற்றி அடைந்தீர்கள் என்ற இதையும் தாண்டி இயற்கையான சமஸ்கார ரூபத்தில் இருந்தார்கள். அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் கிரேட் யாருன்னா பாஸ் வித் ஹானர் கிரேட். பாத்தீங்கன்னா அவங்க தாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். அவங்க என்ன அப்படின்னா பாபா சொல்றாரு, அந்த மாதிரி எண்ணத்துல எனக்கு தூய்மைன்னு வந்துச்சு, அது பின்னாடி அகற்றணும். கனவுல வந்துச்சு, அது பின்னாடி முயற்சி செஞ்சு அகற்றணும். அப்படி கிடையாது. அவங்க வந்து நேச்சுரலாவே ஒரே தூய்மையினுடைய அந்த எப்ப பிறப்பு கிடைச்சதோ அது வரையிலும் கடைசி வரைக்கும் அதே நிலையில் இருக்கவங்க பாஸ் வித் ஹானர். இந்த பாடத்தின் முயற்சி செய்வதன் அவசியம் இருக்கவில்லை. அதாவது தூய்மையினுடைய பாடத்துல எனக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி உயர்ந்த சமஸ்காரம் உள்ளவர்களையும் பார்த்தோம். ஆனால் மிக குறைவானவர்கள் அப்படி இருந்தார்கள். அப்ப அந்த ரிசல்ட்ல இருந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவானவர்கள் தான் இருந்தார்கள். ஞானம் நிறைவந்தவராக இருந்த போதிலும் மற்றவர்களுக்கு தூய்மையாவதின் விதியை கூறிக்கொண்டும் மற்றவர்களின் பலவீனங்களை கேட்டுக்கொண்டும் அவர்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டும் அவரே எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டும் தெரிந்து கொண்டும் எப்பொழுதும் சுத்தமாக இருந்தார்கள். தாதிகள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சில விதத்துடைய ரிசல்ட்டை கேட்கணும், சில விதத்தோட பிரச்சனைகள் எல்லாம் கேட்கணும், மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். சில விஷயங்களை அவங்க நேரா பார்க்க வேண்டும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருந்து கூட பார்க்காத ஸ்திதி. மத்தவங்களோட விஷயத்தை கேட்டு கூட அதை அப்படியே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஸ்திதி. அந்த மாதிரி உயர்ந்த ஸ்திதி ஆக்சுவலா. அந்த மாதிரி மத்தவங்களுடைய பலவீனங்களை கேட்டுக்கொண்டும் அவர்களுக்கு தந்தையின் சிறுமத்தை கொடுத்து கொண்டிருக்கூடிய ஒரு நிலை. அந்த மாதிரி உயர்ந்த ஸ்திதி. அதாவது தூய்மையின் பாடத்தில் சித்தி சொரூபமாக இருந்தார்கள். எப்பொழுதுமே வெற்றி சொரூபம். எந்த ஒரு கரை அவங்களுடைய ஆத்மால படியவே கிடையாது. எனவே அந்த மாதிரி பரம் பவித்ர ஆத்மாக்களின் பூஜையும் எப்பொழுதும் விதிபூர்வமாக நடக்கிறது. அதனால எதுக்காக பாபா அதை கம்பேர் பண்ற அப்படின்னா அந்த மாதிரி என்ன சொல்றது உயர்ந்த இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய என்ன சொல்றது பூஜைகள் கூட விதிபூர்வமாக நடக்கிறது. அஷ்ட தேவர்களின் ரூபத்திலும் பூஜை மற்றும் பக்தர்களின் இஷ்ட தேவதைகளின் ரூபத்திலும் பூஜை. அஷ்ட தேவதைகள்னா அந்த உயர்ந்த 8 ஆத்மாக்கள் நம்ம சொல்ல இல்லைங்களா? அவங்களுடைய அதுலயும் பூஜைகள். அதே மாதிரி இஷ்ட தேவதைகள் அவங்க எல்லாத்துக்குமே இஷ்ட தேவதைகளா இருப்பாங்க. அந்த இஷ்ட தேவதைகளுடைய பூஜைகளும் நடைபெற்றது. அஷ்ட சக்திகளின் நடைமுறை சொரூபம் அஷ்ட தேவதைகள் பிரத்யக்ஷம் ஆகிறார்கள். பாத்தீங்கன்னா அஷ்ட தேவதைகளை பாத்தீங்கன்னா யாரு இவங்க பிரத்யக்ஷம் ஆகிறார்கள் இல்லைங்களா? அப்படி பரீட்சையின் ரிசல்ட்டை கேட்டிருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நம்மளோட ரிசல்ட் இருக்கா அப்படின்னு பாப்தாதா நம்ம கேட்கிறாரு. அப்படி மனதில் எழும் எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும். பாபா எதுக்காக அந்த கம்பேரிசன் கொண்டு வந்தாரு? அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கரையுமே இல்ல. அவங்க வந்ததுல இருந்து எப்ப ஞானத்தை கேட்டாங்களோ அப்பல இருந்து இது வரைக்கும் அவ்வளவு தூய்மையா இருக்காங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் மனதில் எழும் எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும். இதன் மேல் இரட்டை கவனம் கொடுங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணங்கள் தான் சீடு இல்லைங்களா? விதைகள் மாதிரி. அப்ப வந்து எண்ணத்துல வந்து எப்படி அதாவது என்னுடைய எண்ணத்துல எந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாவே நம்மளோட தூய்மையினுடைய ரெக்கார்டை நம்மளே சொல்லலாம். சம்பன்னம் ஆகும் வரை இந்த மாதிரி எண்ணங்களும் வரத்தான் செய்யும் என்று அப்படி நினைக்காதீர்கள். நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் சம்பன்னம் ஆகல. நம்ம வந்து தூய்மையற்ற உலகத்துல இருக்கோம். நம்ம தூய்மையற்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. உலகம் அந்த மாதிரி இருக்கு. அதனால எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றோம். அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எண்ணம் அதாவது விதையையே யோக அக்னியில் எரித்து விட்டீர்கள் என்றால்
பிறகு அரை கல்பம் வரை விதை பலன் கொடுக்க முடியாமல் ஆகிவிடும். அந்த அளவுக்கு யோகத்தோட சக்தி இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய அந்த சக்தி அரை கல்பம் அது வந்து அந்த விதைக்கு அந்த சக்தியே வராது அப்படின்னு பாபா சொல்றார். எண்ணம் அதாவது விதையையே யோக அக்னியில் எரித்துவிட்டது என்றால் பிறகு அரை கல்பம் வரை விதை பலன் கொடுக்க முடியாமல் ஆகிவிடும். வார்த்தைகள் என்ற 2 முக்கிய இலைகள் கூட வெளிவர முடியாது. செய்யும் காரியங்கள் என்ற தண்டு மற்றும் கிளைகள் கூட உருவாக முடியாது. அதாவது வார்த்தைகள் அப்படிங்கிறது 2 இலைகள், செய்யும் காரியத்துல தண்டு, கிளைகள் அந்த மாதிரி பாபா அப்படியே மரத்த சொல்றார். விதையே இல்லைன்னா எங்க போகுது இலை, தண்டு எல்லாம் வரப்போகுது. எதுவுமே வராது. வெகு காலமாக பஸ்பம் செய்யப்பட்ட விதை பல பிறவிகளுக்கு பலன் கொடுக்க முடியாது. அதாவது அந்த அப்பவித்திரத்தாங்கிற அந்த விதை வந்து இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு யோக அக்னியில எரிக்கணும்னு பாபா சொல்றார். இறுதி நேரத்தில் இந்த பாடத்தில் சம்பூர்ணமாகி விடலாம் என்று இருக்க வேண்டாம். இதுதான் கவனக்குறைவா இருக்குது. கடைசியில நான் பாஸ் ஆயிடலாம், கடைசியில நான் வந்து தூய்மையற்றதுல இருந்து தூய்மை மாறிடலாம் அப்படின்னா நம்ம திரும்ப ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்பவே தூய்மையாக முடியலன்னா கடைசியில் இன்னும் அதிகமாக தான் செய்யும். இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். தூய்மையற்ற நிலை போறதுக்கு இன்னும் சான்ஸ் அதிகமா இருக்கு. இறுதியில் சம்பூர்ணம் ஆகி விடுவோம் என்ற எண்ணத்தை முதலில் அழித்து விடுங்கள். இப்பொழுது ஆனீர்கள் என்றால் இறுதியிலும் ஆவீர்கள். இப்ப ஆகல அப்படின்னா நவ் ஆர் நெவர் தான். அது எப்பவுமே பார்க்கலாம். நீங்க ஆரம்பத்துல நீங்க எப்படி ஞானத்துக்கு வந்தோமோ அதே ஸ்திதி தான் கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நல்லா ஆஹோ ஓஹோன்னு பாபா சொல்றாரு இல்லைங்களா? ரொம்ப ஆர்வபூர்வமா இருப்போம். அது பின்னாடி அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே குறையும். அப்புறம் சில டைம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகும் சில டைம். அப்ப ஏதாவது யாரோ உங்களுக்கு புஷ் பண்ணும். புஷ் பண்ணி திரும்ப நீங்க மேல போவீங்க. அவர் கீழ போவீங்க. அந்த மாதிரி பிராமணோட ஸ்திதி அப்படி மேல கீழ போயிட்டு இருக்கு. அப்புறம் கடைசியில ஏதாச்சும் வரும் நீங்களே எந்திரிச்சு நிக்கணும். சில டைம் வந்து பாபா விட்டு போடக்கூடிய சான்ஸ் வரலாம். நிறைய மேல கீழே போற சான்ஸ் இருக்கு. அதனால வந்து இப்ப நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கோம். நம்ம உலக நிலை நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு. இப்பவே நம்ம முயற்சி செய்யலைன்னா கடைசியில முயற்சி செய்யறது கஷ்டம். அதனால இன்னைக்கே நம்ம செக் பண்ணணும். என்னுடைய மனதுல எந்த மாரி எண்ணங்கள் வருது? அது கடைசியில ஆகலன்னு நினைச்சா அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் போடணும். இப்ப நவ் ஆர் நெவர். இப்பொழுது ஆகவில்லை என்றால் இறுதியிலும் ஆக முடியாது. நம்ம இப்ப இருக்கிற ஸ்திதியை விட இன்னும் கீழ தான் போவோமே தவிர, இன்னும் மேல போனா போனஸ் நல்லதுதான். ஆனா கீழ போறதுக்கு சான்ஸ் இருக்குதால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். இதிலேயும் தூங்கினீர்கள் என்றால் இழந்தீர்கள். இதுலயும் வந்து நம்ம கடைசியில செஞ்சுக்கலாம்னு நினைச்சோம்னா இழந்தீர்கள். பின்பு நாங்களோ இறுதியில் சம்பூர்ணம் ஆவோம் என்று நினைத்தோம் என்ற முறையீட்டை சொல்லாதீர்கள். பாபா முதலே வார்னிங் சொல்றாரு. கடைசியில வந்து நான் வந்து கடைசியில சம்பூர்ணம் ஆகலன்னு நினைச்சோம். சாரி இந்த மாதிரி ஆயிடுச்சே, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இறுதியில் சம்பூர்ணம் ஆவதின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஏதாவது முக்கியமான பலகீனத்தை இறுதியில் சம்பூர்ணம் ஆக்குவோம் என்ற எண்ணத்தை ஒருபொழுதும் கொண்டு வராதீர்கள். அதாவது இதுதான் அப்பவித்திரதாங்கிறது ரொம்ப முக்கியமான பழகிடும். ஏதாவது சின்ன விஷயம் இருக்குது அதை மாத்தலாம்ங்கிறது. இப்ப எக்ஸாம் படிக்கிறதே பெரிய சப்ஜெக்ட் வந்து பெரிய சாப்டர் இருக்குது. அதை வந்து கடைசியில போஸ்ட்போன் பண்ணிட்டு கடைசியில படிக்கலாம்னா ஃபெயில் ஆயிடுவோம். அது எது முக்கியமான சப்ஜெக்டோ அதை முதல்லயே நம்ம படிக்கணும் இல்லையா? அதே மாதிரி இறுதியில் சம்பூர்ணம் ஆவதின் அர்த்தத்தையும் புரிந்து கொள். அதாவது ஏதாவது முக்கியமான பலகீனத்தை இறுதியில் சம்பூர்ணம் ஆக்குவோம் என்ற எண்ணத்தை ஒருபொழுதும் கொண்டு வராதீர்கள். முயற்சி செய்து பிராமண வாழ்க்கையின் நகையை கூட இப்பொழுது தயாரிக்க வேண்டும். பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சொர்க்கத்துக்கு போறதுன்னா பாபா சொல்றீங்கன்னா நம்ம வந்து சித்தியனோட வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. அப்ப வந்து பாபா என்ன சொல்றாரு, நம்ம அந்த கோல்டன் ஏஜ் போய் நம்ம நகை அணியிறோம். நம்ம வந்து அரண்மனை இருக்கு. நம்ம பிரஜைகள் இருக்கு. எவ்வளவோ விஷயத்த நம்ம உருவாக்கணும். யார் உருவாக்கணும்? நம்ம தான் உருவாக்கணும். பாபா நம்மளுக்கு அங்க கிஃப்ட்டா தரமாட்டாரு. நம்ம எல்லாம் இப்ப நம்மளே பிராக்டிகலா செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா, அது எல்லாமே இதுல இருந்து தூய்மையோட சக்தியில தான் வரும். அந்த தூய்மையோட சக்தியில நம்மளுடைய பிரஜைகள் உருவாங்க. நம்மளுடைய அரண்மனைகள் உருவாகணும். நம்மளுடைய சரீரம் உருவாகணும். 86 எத்தனை 21 பிறவிக்கு வரணும். அப்புறம் வந்து எல்லா விஷயங்கள் பாபா சொல்றது இந்த நகைகள் கூட பாத்தீங்களா? ம ம் முயற்சி செய்து பிராமண வாழ்க்கையின் நகையை கூட இப்பொழுது தயாரிக்க வேண்டும். மரியாதைகள் மற்றும் நியமத்தை கடைபிடிக்கும் கற்களையும் இப்பொழுதே பதிக்க வேண்டும். பாலிஷும் இப்பொழுதே செய்ய வேண்டும். இறுதியிலோ பாலிஷ் செய்யப்பட்டதை லேசாக கையால் துடைக்க வேண்டும். அவ்வளவுதான். அந்த நேரம் பாலிஷும் செய்ய முடியாது. மற்ற ஆத்மாக்களின் உயர்ந்த சேவைக்காக மட்டுமே நேரம் கிடைக்கும். உங்களுக்கு விடவே மாட்டாங்க கடைசியில. நீங்க எங்க இருந்தாலும் வந்து உங்க டோர நாக் பண்ணி உங்கள வந்து ஒரு நிமிஷம் எனக்கு திருஷ்டி கொடுங்கன்னு கேட்டு போவாங்க. அந்த மாரி உங்கள யாரும் தூங்குற கூட விட மாட்டாங்க. பாபா சொல்றாரு. அந்த மாரி ஸ்திதி வரும். இப்பவே நேரம் வந்துருச்சு. நம்மளுக்கு சுயத்துக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது ஆக்சுவலா. சேவைக்கு தான் பாபா குடுக்க சொல்றாரு.
பாத்தீங்கன்னா இப்பவே இப்படி இருக்குன்னா கடைசியில நினைச்சு பாருங்க. இப்ப வந்து பிராமண ஆத்மாக்களுக்கு பண்ற கடைசியில பாத்தீங்கன்னா அஞ்ஞானி ஆத்மாக்கள் உங்களை விடவே மாட்டாங்க ஆக்சுவலா. ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்கள யாரு பரமாத்மனுடைய குழந்தைகள். இவங்களுக்கு திருஷ்டி கிடைச்சாவே நம்மளுக்கு வந்து போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப வந்து உங்களுக்கு எல்லாருமே உங்க பின்னாடி வந்து ஒரு திருஷ்டிக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்மளும் வந்து அந்த டைம்ல வந்து மாஸ்டர் என்ன சொல்லுவேன்னா, மெர்சிஃபுல் அந்த ஸ்திதியில போயிருவோம். அப்ப பாப் சமான்னா மாஸ்டர் மெர்சிஃபுல் தாத்தா அந்த ஸ்திதி. தாத்தான்னா என்னது கொடுத்துட்டு தான் இருப்போம். மத்தவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருப்போம். நம்மள எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்ப நம்ம எந்த அளவுக்கு தூய்மை பண்றோமோ, அதுக்கு ஏத்த மாரி தான் நம்மளுக்கு வந்து கடைசியில சேவையும் செய்ய முடியும். அந்த நேரம் பாலிஷும் செய்ய முடியாது. மற்ற ஆத்மாக்களின் உயர்ந்த சேவைக்காக மட்டுமே நேரம் கிடைக்கும். அந்த நேரம் முயற்சி செய்பவரின் ரூபம் இருக்காது. மாஸ்டர் வள்ளலின் சொரூபம் இருக்கும் பாத்தீங்களா? மாஸ்டர் வள்ளலின் சொரூபம் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா கடைசியில இப்பவே எனக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அது கூட யார்கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கப்போ, யோகாலுக்கு வந்தா எவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்குள்ள செஞ்சுட்டு மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வருது தவிர, நம்ம எடுக்கணுங்கிறது அந்த அந்த இது போயிருச்சு. பாபாட்டருந்து இந்த சக்தி எடுக்கணும். அது நம்ம கொடுக்கணும் மத்த ஆத்மாக்கள். ஏன்னா மத்த ஆத்மாக்கள் அந்த கதறிட்டு இருக்கக்கூடிய மத்த ஆத்மாக்களுடைய வேதனைகள் நம்மளுக்கு வந்து சேருது இல்லையா? அப்ப நீங்க எப்படி எப்படி நம்மளுக்காக எடுத்துட்டு இருக்கணும்னு நினைப்போம். இல்ல மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைப்போம். இப்பவே வள்ளலின் சொரூபம் ஆரம்பிச்சிருச்சு. மாஸ்டர் வள்ளலின் சொரூபம் இருக்கும். கொடுப்பதுதான் பெறுவதாக இருக்கும். பெறுவது மட்டும் முடிந்து விட்டது என்றால் எப்படி பாலிஷ் செய்வீர்கள்? ஒருவேளை கைக்குள் கற்களை பதிப்பதிலேயே இருந்தீர்கள் என்றால் உலக நன்மை செய்யும் காரியத்தை செய்ய முடியாது. நம்மளுக்கு நம்மளே கற்களை பதிச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு நம்மளே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா மத்தவங்களுக்கு எப்படி உலக நன்மை எப்படி செய்ய முடியும்? எனவே இப்பொழுது மாஸ்டர் படைப்பவர் ஆவதற்கான சமஸ்காரத்தை தன்னுள் தாரணை செய்கள். இப்ப வந்து மாஸ்டர் படைப்பவர் அப்படின்னு எனக்குள்ள என்ன வேணுமோ அந்த குணத்தை கொண்டு வர வேண்டும். மாஸ்டர் படைப்பவர்னா எனக்குள்ள என்ன சக்தி வேணுமோ அதை கொண்டு வர வேண்டும். என்ன ஞானம் வேணுமோ அதை கொண்டு வர எந்த மாதிரி நான் மாறணுமோ நான் தான் மாஸ்டர் படைப்பவர் எனக்கே நான் மாற வேண்டும். குழந்தைத்தனத்தின் சமஸ்காரத்தை முடிவு கட்டுங்கள். இன்னும் அந்த குழந்தைத்தனத்தை வந்து எனக்கு தெரியலையே, பாபா சொல்லலையே, நான் கடைசியில செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி குழந்தை பேபி சன்ஸ்கார் இப்ப இருக்கக்கூடாது. மாஸ்டர் படைப்பவராகி பிராப்தியாயிருக்கும் சக்திகள், ஞானம், குணம் மற்றும் அனைத்து பொக்கிஷங்களை வரமளிக்கும் வள்ளலாக்கி, மகா ஞானியாக்கி மற்றும் மகா வள்ளலாக்கி மற்றவர்களுக்காக கொடுத்து கொண்டே இருங்கள். வரமளிக்கும் வள்ளல் என்றால் தன்னுடைய சக்திகள் மூலமாக வாயு மண்டலம் மற்றும் எண்ண அலைகளின் பிரபாவத்தினால் ஆத்மாக்களை பரிவர்த்தனை செய்வது உயர்ந்தமானது. வரமளிக்கும் வள்ளல் என்றால் தன்னுடைய சக்திகள் மூலமாக வாயு மண்டலம் மற்றும் எண்ண அலைகளின் பிரபாவத்தினால் ஆத்மாக்களை பரிவர்த்தனை செய்வது. நீங்க வாயால பேசணும்னு கிடையாது. எவ்வளவு சக்தி வரமளிக்கும் வல்லன் என்னது தன்னுடைய சக்தி மூலமா வாயு மண்டலத்தையும் சரி மற்ற ஆத்மாக்களை செய்ய மாற்றம் செய்யலாம். மகா ஞானி என்றால் வாயு மூலமாக மற்றும் சேவையின் சாதனங்கள் மூலமாக ஆத்மாக்களை பரிவர்த்தனை செய்வது. மகா ஞானி ஞானத்து மூலியமா என்ன சொல்றது வார்த்தை மூலியமா நம்ம சேவை செய்யறோம். மகா வள்ளல் என்றால் முற்றிலும் பலமற்ற இது உயர்ந்த சேவை. பலமற்ற மனமுடைந்த சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு அதிகப்படியான பலம் கொடுத்து ஆன்மீக இரக்க மனம் உடையவராக்குவதாகும். பாத்தீங்கன்னா மகா வள்ளல் இதுதான் வந்து மகா வள்ளலா மாறணும். அதாவது பலமற்ற ஆத்மாக்களுக்கு மனமுடைந்த சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு அதிகப்படியான பலம் கொடுத்து ஆன்மீக இரக்க மனம் உடையவராக்குவதாகும். மாயையின் இரக்க மனம் உடையவராகவும் ஆக வேண்டியதாக இருக்கிறது. மாயாவின் இரக்கமனம் உடையவராகவும் ஆக வேண்டியதாக இருக்கிறது. யாரோ தவறான காரியம் செய்து கொண்டிருக்கிறார், மேலும் நீங்கள் இறக்கப்படுகிறீர்கள் என்றால் இது மாயாவிடம் இரக்கமுடையவர் ஆவதா? அந்த மாதிரி நேரத்தில் அப்படிப்பட்ட அப்படிப்படி நடப்பவராகவும் ஆக வேண்டியுள்ளது. ஏற்படுவது பற்றுதல் ஆகும். ஆனால் அது இரக்கம் என்று நினைக்கிறீர்கள். அதாவது யாராவது மாயாக்கு வசமாகி அவங்க தப்பான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓஹோ இப்ப இவங்க வந்து இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு நம்ம இறக்கப்படுறோம். அது வந்து தப்பானது அப்படின்னு பாபா சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா அவங்க மாயாக்கு வசப்பட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? அவங்க தப்பான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து இரக்கமனம் உடையவராக ஆகக்கூடாது. எனவே ஆன்மீக இரக்கமனம் உடையவர் என்று கூறினோம். இல்லை என்றால் வார்த்தைகளின் லாபத்தையும் எடுத்துக்கொள்கிறீர்கள். அதாவது நம்ம பாபா சொல்லக்கூடிய அர்த்தத்தை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. மீன்ஸ் தவறான விதத்துல எடுத்துக்கூடாது. இரக்கமனம் எதுக்கு இரக்கமனம் இருக்க வேண்டும்? ஆத்மாக்கள் மேல இரக்கமனம் இருக்க வேண்டும். யாரு தப்பான காரியம் செய்யறாங்களோ அவங்க மேல இரக்கம் படப்பட்டு அதாவது மாயாக்கு வசப்பட்டவங்க மேல இரக்கணம் மட்டும் இருக்கக்கூடாது ஆக்சுவலா. அதுதான் பாபா சொல்றாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு இது? இந்த பாயிண்ட் ரொம்ப நம்ம பிராமணர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இரக்கமனம் உடையவர் என்று கூறினோம். இல்லை என்றால் வார்த்தைகளின் லாபத்தையும் எடுத்துக் கொள்கிறீர்கள். அப்படி மகா வள்ளல் என்றால் முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களும் நம்பிக்கையை உருவாக்குவதாகும். தன்னுடைய சக்திகளின் ஆதாரத்தினால் அவருக்கு சகயோகம் கொடுப்பது என்றால்
பெரிய தானம் கொடுப்பது. இது பிரஜைக்காக செய்யப்படுகிறது. வாரிசு தரம் உள்ளவர்களுக்காக பெரிய வள்ளல் ஆவது என்பதில்லை. தானம் எப்பொழுதும் ஏழைகளுக்கு வழங்கப்படுவதாகும். ஆதரவு அற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கப்படுகிறது. அப்படி பிரஜைக்காக மகா வள்ளல் மற்றும் இறுதியில் பக்த ஆத்மங்களுக்காக பெரிய வள்ளல் ஆவது. உங்களுக்குள் பிராமணர் ஒருவர் இன்னொருவருக்காக மகா வள்ளல் ஆவது என்பதில்லை. அது பிராமணர்கள் நம்ம ஒருவருக்கு ஒருவர் சகயோகியா பண்ணுவோம். வள்ளல் யாருன்னா மற்ற ஆத்மாக்களுக்கு, வெளியில் உள்ள ஆத்மாக்களுக்கு, துக்கிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி. உங்களுக்குள் பிராமணன் ஒருவர் இன்னொருவருக்காக மகா வள்ளல் ஆவது என்பது இல்லை. நீங்களும் உங்களுக்குள் சகயோகியாகி இருக்கும் துணைவர் ஆவீர்கள். சகோதரன் ஆவீர்கள் மற்றும் அனைவரும் முயற்சி செய்பவர்களாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு சகயோகம் கொடுங்கள், தானம் கொடுக்க மாட்டார்கள். புரிந்ததா? நம்ம சகோதரிகளுக்கு பிராமண ஆத்மாக்கள் சகயோகம் கொடுப்போம். ஒருத்தர் சகயோகம் கொடுத்து முன்னாடி கொண்டு வரலாம். நம்மளுக்கு வந்து தானம் கொடுக்கணும்னு கிடையாது. தானம் வெளியில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இப்பொழுது இந்த எண்ணத்தையும் முடித்து விடுங்கள். எப்பொழுதாவது ஆகிவிடும் என்ற எப்பொழுது என்ற வார்த்தையும் முடித்து விடுங்கள். எதுக்காக பாபா இவ்வளவு விஸ்தாரமா சொல்லுவேன்னா வந்து எப்போதாவது மாறலாம் அப்படிங்கறது ஃபுல் ஸ்டாப். இன்னைக்கு நான் இந்த செகண்ட் இப்பவே பரிவர்த்தன் பாத்தீங்கன்னா 1 செகண்ட்ல வரும். அது எப்ப அந்த டச்சிங் பாபாட்ட இருந்து கிடைச்சதோ அப்ப 1 செகண்ட்ல பரிவர்த்தன் ஆயிரும். அந்த 1 செகண்ட் இப்பவே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆக்சுவலா கடைசியில வரணும்னு எல்லாம் நினைக்கூடாது. எனவே இப்பொழுது இந்த எண்ணத்தையும் முடித்து விடுங்கள். எப்பொழுதாவது ஆகிவிடும் என்ற எப்பொழுது என்ற வார்த்தையும் முடித்து விடுங்கள். தீவிரமாக முயற்சி செய்பவர்கள் எப்பொழுது என்று கூற மாட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான. நேத்து பாபா முறையில சொன்னார் இல்லைங்களா, சாக்கார் முறையில. அதாவது வந்து நான் வந்து புருஷார்த்தி ஆத்மா அப்படின்னால யாரும் சொல்ல மாட்டாங்க. பாபா நாங்க வந்து பாஸ்வித்தன் ஆகி காட்டுவோம் அப்படிங்கிறது உறுதி வேணும். அந்த ஹிம்மத், நிச்சய புத்தி வேணும். அந்த என்னது தைரியம் மனசுல வேணும் இல்லைங்களா? அதாவது அந்த டிட்டர்மினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த உறுதி மனப்பான்மை வேணும். நம்ம இப்பவே மாறணும். இப்ப மாறினா எப்பவுமே மாறவே முடியாது. அப்ப வந்து தீவிரமாக முயற்சி செய்பவர்கள் எப்பொழுது என்று கூற மாட்டார்கள், ஆனால் இப்பொழுது என்று கூறுவார்கள். அப்படி எப்பொழுதும் தீவிர முயற்சி செய்பவர்களாக ஆகுங்கள். அந்த மாதிரி உலகிற்கு நன்மை செய்பவர் மகான் தூய்மையான ஆத்மாக்களுக்கு கனவிலும் நினைவிலும் கூட தூய்மையின்மையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த பூஜைக்குரிய, எப்பொழுதும் மரியாதைக்கு மற்றும் மகிமைக்குரிய கர்ம யோகி, எப்பொழுதும் சுய எண்ணம் மற்றும் சுய ரூபம் மூலமாக சேவை செய்யும் அந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்களுக்கு, சுய எண்ணம் சுய ரூபம் மூலமாக சேவை செய்யும் அந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்களுக்கு வரமளிக்கும் வள்ளல் ஆத்மாக்கள் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அதே போல பாப் தாதாவுக்கு நம்ம குழந்தைகளுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டிகளோட பாபா பேசுறாரு. இப்ப இந்த முரளில இருந்து நம்மளுக்கு ஒரே பாயிண்ட் என்னது அப்படின்னா, தூய்மையினுடைய மகத்துவத்தை வந்து பாபா அவ்வளவு அழகா சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி வந்து உலகத்துல மகான் ஆத்மாக்கள், உயர்ந்த ஆத்மாக்கள் இருக்காங்க. நம்மளுடைய பூஜை எப்படி அவ்வளவு நடைபெறுது, மாலை கூட எப்படி கண்ணுல வச்சு கூப்பிடுறாங்க, தூய்மை எப்படி ஒவ்வொரு பண்டிகை கோயிலு பிறப்ப தூய்மையா இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க தூய்மையான ஆத்மாக்கள், நீங்க மகான் தூய்மையான ஆத்மாக்கள். உங்க எண்ணத்துல கூட தூய்மையற்ற நிலை வரக்கூடாது. அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஏதாவது தூய்மையின் இருந்துச்சுன்னா இப்பவே தூய்மையற்றதை மாத்தி விட வேண்டும். ஏன்னா கடைசியில தூய்மையா எப்பொழுதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறத பாபா இன்னைக்கு அண்டர்லைன் பண்றாரு. நம்ம வந்து இப்போ முழுமையா தூய்மையா எவ்வளவு % நம்ம தூய்மை ஆகிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஏன்னா இப்ப நான் வந்து தூய்மையினுடைய நிலையை அடையல அப்படின்னா கடைசியில அடைவோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். நம்ம இன்னைக்கே நம்ம செக் பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு இன்னும் வந்து எனக்குள்ள அந்த தூய்மையான நிலை எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்க, தூய்மையற்ற நிலை எனக்குள்ள என்ன இருக்கு, அதாவது எந்த விஷயத்துல வந்து இன்னும் நான் தூய்மையற்ற நிலையில எண்ணத்துல இருக்கனா, அல்லது வந்து திருஷ்டியில ஏதாவது தூய்மையற்ற நிலை இருக்கா, சொல்லுல ஏதாச்சும் தூய்மையற்ற நிலை இருக்கா, அல்லது வந்து என்னுடைய உள் உணர்வு ஏதாவது தூய்மையற்ற நிலையில இருக்கா, இல்லடி என்னோட கர்மங்கள் செயல்கள் ஏதாவது தூய்மையற்ற நிலையில இருக்கனா, இல்ல நான் பொருளை யூஸ் பண்ற நிலையில தூய்மையற்ற நிலையில இருக்கனா, என்னுடைய உறவுகள்ல வந்து எப்படி நான் தூய்மையா இருக்கேன், ஒவ்வொருத்தரோட நான் வந்து பழகக்கூடிய விதம் எப்படி இருக்கு, என்னுடைய உறவுகள் எந்த மாதிரி உறவுகள் நான் நாடி போயிட்டு இருக்கேன், அந்த உறவோட அந்த விவகாரத்துல வரையில நான் எப்படி என்னுடைய தூய்மையோட சக்தியில நான் வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கேன், லௌகிக் அலௌகிக் எல்லாமே. அடுத்து வந்து ஒவ்வொரு பொருட்கள் யூஸ் பண்ணல அதுல எந்த அளவுக்கு தூய்மையோட சக்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணோம்.
இது பேர் தான் சம்பூர்ண தூய்மை இல்லைங்களா? அப்ப நேரத்தை வந்து எப்படி நான் தூய்மையான விதத்துல யூஸ் பண்றேன்? அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு நேரம் வந்து தூய்மையான விதத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா அது கூட இருக்கு. சோ இது எல்லாமே வந்து தூய்மையினுடைய விஷயங்கள். இதுக்கு எல்லாமே வந்து பாபா இதெல்லாம் செக் பண்ணி தான் சம்பூர்ண தூய்மைங்கிற அந்த மார்க் கொடுப்பார். இன்கேஸ் ஏதாச்சும் நம்மளுக்கு இன்னும் தூய்மையற்ற விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இருக்க மார்ஜின் இருக்கு எது நம்மள மாத்திக்க இருக்கு. ஏன்னா கடைசியில பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. உம் ஆனா தூய்மையோட சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த தூய்மையோட சக்தி பாத்தீங்கன்னா மேக்னெட் மாதிரி பாபா நம்மள வந்து கடைசி வரைக்கும் இழுத்துட்டே இருப்பார். அந்த தூய்மை தான் வந்து யோக சக்தியும் கொண்டுருது இல்லைங்களா? தூய்மையோட சக்தி இல்லைன்னா யோக சக்தியே வராது. தூய்மை இருந்தது தாரணையும் ஏற்படும். தூய்மை இருந்தது பாபா சொல்லக்கூடிய மகா வாக்குகள் நம்மளோட புத்தியிலேயே போய் சேரும். தூய்மையோட சக்தி இருந்தாதான் சேவையிலே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். தூய்மையோட சக்தி இருந்தாதான் நம்ம உலகத்தையே மாற்றத்துல கொண்டு வரலாம். நம்ம தூய்மையோட சக்தி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 5 தத்துவங்களுக்கு வந்து நம்ம வந்து தானம் கொடுக்க முடியும். தூய்மைதான் பாபா சொல்றாரு மகா புண்ணியம் கருவாம். தூய்மைதான் வந்து நம்மளோட ஆஸ்தி வந்து உயர்ந்ததாக மாற்றும். தூய்மையினுடைய ஆதாரத்துல தான் நம்மளுக்கு பதவியே கிடைக்கும். தூய்மைதான் இருந்தாதான் பாபா வந்து நம்மள வந்து நம்ம மேல அன்பு செலுத்துவார். ஏன்னா பாபாவே தூய்மை. கடவுள் அப்படின்னாவே எவர் பியூர் இல்லைங்களா? அப்ப தூய்மைதான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னாவே தூய்மை, கிளீன்லினஸ் அப்படின்னா நம்மளோட மன தூய்மை ஃபர்ஸ்ட் வேணும். நம்ம உள்ளத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த முரளி நீங்க சண்டை படிப்பீங்க ஆட்டிடியூட். நம்ம உள்ள உணர்வு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தூய்மையா இருந்துச்சுன்னா அதோட சேவை பாத்தீங்கன்னா அதனுடைய ரூபமே வேற மாதிரி இருக்கும். எந்த ஆத்மாவோட தூய்மை இல்லையோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேவை செய்யற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆக்சுவலா மேனத்திலிருந்து முயற்சி பாபாவை நினைவு செய்யறதுல முயற்சி யோகா கிடைக்காது. ஓ நான் ஆத்மா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்வாங்க. அதுல இருந்தே தெரியுது தூய்மையோட சக்தியில கம்மின்னு அர்த்தத்துல. அப்ப வந்து தூய்மை பார்த்தீங்கன்னா ஒரு மகான் சக்தி. அதுதான் நம்ம பாபா அவ்வளவு ஒரு டீப்பா நீங்க பேசியிருக்காரு. பார்ட்டிகளுடன் பாபா பேசுவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அனைவரும் எவர் ரெடி, அதாவது தயார் நிலையில் இருக்கும் மற்றும் ஆல் ரவுண்டர் அனைத்து சேவையும் தயங்காமல் செய்பவர்களாக இருக்கிறீர்களா? எவர் ரெடி என்றால் ஆர்டர் வந்தது மற்றும் அதன்படி நடந்தீர்கள். அதாவது ஆர்டர் கிடைத்தது மற்றும் சரி ஐயா என்று கூறினீர்கள். என்ன செய்வது எப்படி செய்வது என்ற நிலை இல்லை. என்னவாகும் எப்படியாகும் செல்ல முடியுமா அல்லது செல்ல முடியாதா அந்த மாதிரி எண்ணம் வந்தது என்றால் எவர் ரெடி என்று கூற முடியாது. எவர் ரெடி அப்படின்னா அவ்வளவு நிச்சய புத்தி. அப்படி என்ன செய்யணும் பாபா சொல்ற அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது. செய்ய முடியுமா செய்யாது அப்படிலாம் கிடையாது. தீவிர முயற்சி செய்பவர்களின் விசேஷமே எவர் ரெடி மற்றும் ஆல் ரவுண்டர் என்பதாகும். மனதால் செய்யும் சேவைக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அல்லது வாய்மொழி சேவைக்கான வாய்ப்பு கிடைத்தாலும் அல்லது கர்மனா செய்யும் சேவைக்கான வாய்ப்பு கிடைத்தாலும் ஒவ்வொரு பாடத்திலும் நம்பர் 1 இருக்க வேண்டும். வாய்மொழியில் நம்பர் 1, கர்மனா சேவையில் நம்பர் 2, மனதால் செய்யும் சேவையில் 3 என்று அப்படி இருக்கக்கூடாது. எந்த அளவு அன்போடு வாய்மொழி சேவை செய்கிறீர்களோ அந்த அளவே மனதால் செய்யும் சேவையும் செய்ய முடியும். மனதால் செய்யும் சேவையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். ஏன்னா வாய்மொழி பயிற்சி எல்லாத்துக்குமே சான்ஸ் கிடைக்காது இல்லைங்களா? சேவை மனதால் சேவை எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது. அதுதான் உயர்ந்த சேவை கூட. மனதால் செய்யும் சேவையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். வாய்மொழி சேவையோ 7 நாள் பாடம் எடுத்தவர்களும் இல்லறத்திலும் இருப்பவர்களும் செய்ய முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்க வேண்டும். இதுதான் முக்கியம். நம்ம இருக்கக்கூடிய வீடு மட்டும் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய சென்டர் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தை கூட நம்ம வந்து அவ்வளவு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த வைப்ரேஷன் நீங்க அவ்வளவு கொடுத்துட்டே போனா மனதால் சேவைக்கு தான் அதிகமான மார்க் கிடைக்கும். தன்னுடைய ஸ்தானத்தின், நகரத்தின், பாரதத்தின் மற்றும் உலகின் வாயுமண்டலத்தின் சக்திசாலியாக்குங்கள். மனதால் செய்யும் சேவையில் வெற்றி கிடைக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். இந்த மந்த் ஃபுல்லா நம்மளுக்கு அதான் இல்லையா? அவ்யக்த இஷாரா சிக்னல் கூட மனதால் சேவை எப்படி செய்யறோம். ஒருவேளை மனதால் செய்யும் சேவையிலும் வெற்றி கிடைக்கிறது என்றால் எப்பொழுதும் தானும் மற்றும் தன்னுடைய சேவை நிலையும் தடையற்றதாக மற்றும் முன்னேறி சென்று கொண்டே இருப்பதாக இருக்கும். முன்னேறி செல்வது என்றால் அதிக எண்ணிக்கையை அடைந்திருக்கிறது என்பது மட்டும் அல்ல. முன்னேறும் கலை மாணவர்களின் எண்ணிக்கையிலும் தரத்திலும் மற்றும் வாயுமண்டலத்திலும் மேலும் தன்னிலும் மற்றும் உடன் இருப்பவர்களும் முன்னேறும் கலை. நான் மட்டும் முன்னேறிட்டு இருக்குன்னு கிடையாது. என்னையோடு இருக்கிறவங்களும் வந்து அந்த ஸ்திதி அவங்களுடைய ஸ்திதி முன்னேறிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதைத்தான் முன்னேறும் கலை என்று கூறுவது. அப்படியானால் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? தன்னுடைய அமிர்த வேலை சக்திசாலியாக இருக்கிறதா? அமிர்த வேலையில் அலட்சியம் தடையாக ஆவதில்லையே. அந்த மாதிரி சக்திசாலியான அமிர்த வேலை இருக்க வேண்டும். அதன் மூலம் உலகிற்கு லைட் மற்றும் மைட்டின் வரதானம் கொடுக்க வேண்டும். அமிர்த வேலையின் நினைவில் மேல் நீங்கள் உங்கள் மேல் திருப்தியாக இருக்கிறீர்களா?
முக்கியமான பாடமே முக்கியமான பாடமே நினைவுதான். பாபா சொல்றாரு, முக்கியமான பாடமே நினைவுதான். அமிர்த வேளையில் எப்பொழுது பாப்தாதா சுற்றி வருகிறாரோ அந்த நேரம் சக்திசாலியான வைப்ரேஷன் குறை தென்படுகிறது. நியமப்படி நடப்பவராக என்னவோ ஆகிவிடுகிறீர்கள். 4 மணி ஆகணும் பாபா நினைவுல உட்காரணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு நியமப்படி. ஆனா அன்போடு நினைவு செய்யணுமா? ஆனால் அனுபவம் நிறைந்தவராகவும் ஆகுங்கள். நியமப்படி செய்வது என்பது வலுக்கட்டாயமாக ஆகிவிட்டது இல்லையா? ஒருவேளை அனுபவம் ஆகிவிட்டது என்றால் தன்னுடைய ஆர்வத்தோடு அமர்வார்கள். அமிர்த வேலை அப்படின்னு என்னது? பாபா வந்திருக்காரு. எனக்கு முன்னாடி பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த அந்த உள்ளபூர்வமான அன்பு, என்ன சொல்றது? அந்த ஈர்ப்பு, என்ன சொல்றது? அந்த போதை, முன்னாடி பாபா எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்ற தூக்கம் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அமிர்த வேளையில தூங்குறது வந்து ஒரு பெரிய பாவக்கர்மம் நம்மளுக்கு. எந்த விஷயத்தின் அனுபவம் ஆகிறதோ அந்த விஷயம் விரும்பாவிட்டாலும் தன் பக்கம் ஈர்க்கும். நீங்க வந்து ஒரு நாள் அவ்வளவு பாபா எனக்கு முன்னாடி இருக்காரு, எனக்கு வரதானத்தை குடுத்துட்டு இருக்காரு. இந்த அமிர்த வேளையில 1 மணி நேரம் நம்ம யோகா பண்றதுனால நம்மளுக்கு ஃபுல் டே சக்திசாலியாக மாறும். அவ்வளவு அனுபவம் செஞ்சுச்சுன்னா, அந்த அந்த டேஸ்ட் நமக்கு கிடைச்சுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு பின்னாடி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே முடியாது. எப்படி வாய்மொழி சேவை மூலம் குஷியின் அனுபவம் ஆகிறது என்றால், விரும்பாவற்றாலும் கூட அந்த பக்கம் ஓடுகிறீர்கள் தான் இல்லையா? அது போலவே அமிர்த வேலையை சக்திசாலி ஆக்குங்கள். அதன் மூலம் மனதால் செய்யும் சேவையின் அனுபவத்தை அதிகரிக்க முடியும். அப்ப சொல்றாரு, அமிர்த வேலையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளவு நேரம் மைட்டு குடுத்து எல்லா ஆத்துமாக்களுக்கு, எல்லா பிரஜைகள், உங்களுடைய பக்தர்கள், உலகத்துல உள்ள எல்லா ஆத்துமாக்களுக்கும் நம்ம வந்து சக்தியை குடுக்கலாம். அதன் மூலம் மனதால் செய்யும் சேவையின் அனுபவத்தை அதிகரிக்க முடியும். இறுதி நேரத்தில் வாய்வழி சேவைக்கான வாய்ப்பு கிடைக்காது. கடைசியில நம்ம வாயில் பேச முடியும். வாச்சா சேவை கிடைக்குமா? கிடைக்காது. மனதால் செய்யும் சேவையின் ஆதாரத்தில் சான்றிதழ் கிடைக்கும். இப்ப இருந்தே நம்ம மனதால நீங்க 1 மணி நேரம் யோகா பண்ணீங்கன்னா, 1/2 மணி நேரம் நம்மளுக்காக பண்ணணும். 1/2 மணி நேரம் உலக சேவைக்காக. நம்மளுடைய பாபாட்ட இருந்து எடுக்கிறதுக்கு வந்து கம்மி பண்ணிட்டு, உலகத்துக்கு குடுக்கிறத வந்து அதிகப்படுத்திட்டே வந்துட்டு இருக்கணும். இப்ப எல்லாருக்குமே அந்த மாரி ஸ்திதி வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் செயலியே அப்படிதான் வருது. ஒரு 1/2 மணி நேரத்துல போய் அமிர்த வேளையில கொஞ்ச நேரம் இருந்தாவே பாபா மைட் ஸ்வரூப்ல அந்த பு என்ன சொல்றது? அ பீச் ரூப் ஸ்திதியிலருந்து, ஏதாவது ஒரு ஸ்திதியிலருந்து நம்ம உலகத்துக்கு குடுக்கணும், உலகத்துக்கு குடுக்கணும், உலகத்துக்கு குடுக்கணும். அந்த மாரி தான் மனசுல வருதே தவிர, நம்ம எடுக்கணுங்கிறது அந்த ஆசை வந்து கம்மியாச்சு. நீங்க கொடுக்கிறதே எடுக்கிறது சமம். நீங்க குடுத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வந்துட்டு தான் போகும் இல்லையா? நம்மளும் டபுள் சக்திசாலி ஆயிரலாம் கொடுத்தா. நம்ம எடுத்துட்டு வந்தா நம்ம மட்டும் தான் சக்திசாலியாவும் கொடுத்தீங்கன்னா நம்மளும் சக்திசாலி, மத்தவங்களையும் சக்திசாலியாக மாற்றலாம். எனக்கு வந்து இப்ப கொடுக்கிறது தான் வந்து இப்ப வந்து அ என்ன சொல்றது? ம் அன்பா இருக்குது. மீன்ஸ் ஈஸியா இருக்கு. என்ன நீங்க வந்து யோகா வராது, யோகா வரல அப்படிங்கிறது கொடுக்கையில பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்க சக்திசாலியா ஆயிருவீங்க. இன்கேஸ் எடுக்கையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சில டைம் சக்திசாலியா மாறும் இல்லையா? கொடுக்கையில பார்த்தீங்கன்னா, பாபா அப்படி யூஸ் பண்றாரு. சக்தி ஏன்னா பாபாவுக்கு குஷி ஆயிரும். என்னோட குழந்தை சேவை செய்யுது பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இப்பொழுது கூட பெரிய மகாநாடு செய்கிறீர்கள் என்றால், அ அதில் கூட நேரத்தில் என்ன செய்கிறீர்கள்? அந்த அந்த கூட்ட நேரத்தில் என்ன செய்கிறீர்கள்? அமைதியோடு அவர்களுக்கு சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களோடு திருஷ்டி கொடுக்கிறீர்கள் இல்லையா? அப்பொழுது அப்படி இப்பொழுதும் இறுதியிலும் எப்பொழுது பிரபாவம் ஏற்படுமோ, அப்பொழுது என்னவாகும்? இப்பொழுதோ ஸ்தூல லைட்டின் பிரபாவத்தில் வருகிறார்கள். பின்பு அந்த நேரம் ஆத்மாக்கள் உங்களுடைய லைட்டின் பிரபாவம் இருக்கும். அந்த நேரம் மனசேவை செய்ய வேண்டியதாக இருக்கும். பார்வையிலேயே திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்கும். தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக அவர்களுடைய உள்ளுணர்வை மாற்ற வேண்டியதாக இருக்கும். தன்னுடைய நினைவு மூலம் அவர்களை சக்திசாலியாக ஆக்க வேண்டியதாக இருக்கும். பின்பு அந்த நேரம் சொற்பொழிவு செய்வீர்களா என்ன? அப்படி மனசேவைக்கான பயிற்சி மிக அவசியம். அனுபவம் நிறைந்தவராகி விடுங்கள். மற்றவர்களுக்கு என்ன கூறுகிறீர்களோ, அவை அனைத்தையும் அனுபவத்தின் ஆதாரத்தில் கூறுங்கள். புரிந்ததா? மனசேவையை அதிகப்படுத்துங்கள். இப்பொழுது தடையற்ற வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அதன் மூலம் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தடை ரூபம் ஆவதற்கான தைரியமே இல்லாத அளவுக்கு தடை வந்தது, அதை அகற்றினீர்கள். இதுவும் நேரம் வீணானதுதான். அப்படி இப்பொழுது கோட்டையை உறுதியாக்குங்கள். உங்களுக்குள் அன்பான சகயோகியாகி நடந்து கொண்டீர்கள் என்றால், அனைவரும் அதையே பின்பற்றி செய்வார்கள். நீங்கள் என்ன செய்வீர்களோ, அதை அனைவரும் பின்பற்றி செய்வார்கள். பாபா எதுக்காக சொல்றாருன்னா, நம்ம வந்து மனசா சேவை நம்மளுக்கு மட்டும் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய சேவை நிலையத்தையும் வந்து எந்த ஒரு தடை வரக்கூடாது. எந்த ஒரு பிராமண ஆத்மாக்கள் எவ்வளவு தடையோட இருக்காங்க. அவங்க பாபாக்கு அருகாமையில் வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால அருகாமையில் வர முடியறதில்ல. கோர்ஸ் எடுக்குறாங்க.
அவங்களும் பாபாட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது தடை வருது. அந்த ஆத்துமாக்களுக்கு வந்து ஒரு அழகான கோட்டையை உருவாக்க வேண்டும். அவங்களுக்கு எல்லாமே மனதான சக்தி கொடுக்க வேண்டும். அந்த மாரி பாபா சொல்லிட்டு இருக்காரு. 2வது அனைவரும் அங்கதனுக்கு சமமாக ஆடாமல், அசையாமல் இருப்பவர்கள் தான் இல்லையா? ராவண ராஜ்யத்தின் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் நபர் கொஞ்சம் கூட எண்ண ரூபத்தில் கூட அசைக்க முடியாது. விரலையும் அசைக்க முடியக்கூடாது. அசைக்க முடியக்கூடாது. எண்ணத்தில் ஆடுவது என்றால் விரலை அசைப்பது. அப்படி எண்ண ரூபத்தில் கூட நபரோ, சூழ்நிலையோ அசைக்கக் கூடாது. சில நேரம் ஏதோ ஒரு உறவினர் அல்லது தெய்வீக பரிவாரத்தில் கூட அந்த மாதிரி ஒருவர் காரணமாகி விடுகிறார். அவர் தடிரூபம் ஆகிவிடுகிறார். ஆனால் அங்கதனுக்கு சமமாக எப்பொழுதும் ஆடாமல், அசையாமல் இருப்பவர் சுலபமாகவே தடையை மற்றும் சூழ்நிலையை கடந்து விடுவார்கள். அதாவது வந்து எனக்கு இவங்க வந்து தடை குடுக்குறாங்க, அவங்க தடை குடுக்குறாங்க. அந்த மாரி வார்த்தையே அவங்க வராது. ம். ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ராஸ் யுக்த் அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ராஸ் யுக்த்ன்றது ரகசியத்தை அறிந்தவர்கள். அப்ப வந்து யாருமே நம்மளுக்கு தடையெல்லாம் போடுறது கிடையாது. யாருமே நம்மளுக்கு டெஸ்ட் பேப்பர்லாம் குடுக்குறது கிடையாது. நம்மளோட சக்தி வந்து அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து நம்மளோட டீச்சர் மாரி ஆகுறாங்க இல்லையா? அப்ப வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? அ நன்றி சொல்லிட்டே இருப்போம். ம். அவர் ஆனா அங்குதனுக்கு சமமாக எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருப்பவர்கள் சுலபமாக தடையை மற்றும் சூழ்நிலையை கடந்து விடுவார்கள். ஏனென்றால் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். பாத்தீங்களா, இதுதான் முக்கியம். எப்ப வந்து கேள்வி வருதோ, இவர் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை செய்கிறார் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஞானம் இல்லைன்னு அர்த்தம் ஆக்சுவலா. எந்த அ அதாவது எந்த ஒரு ஆத்மா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் குடுக்கணும்னு ரூபத்துல குடுக்குறதே கிடையாது. எந்த ஒரு ஆத்மா வந்து உங்களுக்கு தடையை கொடுக்கிறார் அப்படிங்கிற ரூபத்துல கொடுக்கிறதே கிடையாது. உங்கள டெஸ்ட் பண்றாரு. நீங்க வந்து அந்த தடைய கடந்து போறீங்களா? இப்ப ஹர்டில்ஸ் இருக்கு. உயர்ந்தம் தாண்டல் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவு டெஸ்ட் வைப்பாங்க. அடுத்து தாண்டிட்டோனே இவ்வளவு வைப்பாங்க. இன்னும் தாண்டுனா இவ்வளவு வைப்பாங்க. அப்ப மேல போயிட்டே இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தடை வந்துட்டே இருக்கு. நீங்க மேல போயிட்டே இருக்கீங்க அடுத்துன்னு அர்த்தம். அப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். தடை நெறைய வந்துட்டே இருக்கு அப்படின்னா. இந்த தடை கீழே தள்ளுவதாக வரவில்லை. ஆனால் இன்னும் உறுதியாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறது. அவர் குழப்பம் அடைய மாட்டார். எப்படி பரீட்சை ஹாலில் கேள்வித்தாள் கிடைக்கிறது என்றால், பலகீனமான மாணவன் குழப்பம் அடைந்து விடுகிறார். மேலும் நல்ல மாணவர் பார்த்து குஷி அடைவார். ஏனென்றால் இந்த பரீட்சை எழுதி அடுத்த வகுப்புக்கு செல்வேன் என்பது புத்தியில இருக்கும். இதுக்கு வந்து யோகத்தோட சக்தி கம்மியா இருக்கு. நம்ம தாரணையோட சக்தி கம்மியா இருக்கு. அதனால தான் என்ன சொல்றோம், ஐயோ! எனக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேப்பர் வந்துருச்சே. இவங்க எனக்கு டெஸ்ட் பேப்பர் குடுத்துட்டே இருக்காங்க. அப்ப மனம் உடைஞ்சு நெறைய பேத்துடைய விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு வந்து வருது. ஏன் அப்டின்னா, அந்த ஆத்மால சக்தி கிடையாது. அந்த ஆத்மால வந்து எனக்கு முன்னாடி போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு ஊக்கம், உற்சாகம் வருதுல்ல. எல்லா டெஸ்ட் பேப்பர் வந்து அவ்வளவு ஒரு என்ன சொல்றது? மகிழ்ச்சியா ஏத்துட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா, ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி, இந்த டெஸ்ட் பேப்பர்ல என்ன வந்து நான் எடுத்துக்க போறேன்? இந்த டெஸ்ட் பேப்பர் வந்து என்னை எப்படி உயர்ந்ததா மாத்தப் போறது? இந்த டெஸ்ட் பேப்பர்ல வந்து நான் பாஸ் பண்ணா எனக்கு என்ன வந்து ஒரு பதவி கிடைக்கும்? நீங்க பாபா பார்த்தீங்கன்னா, அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரு. நீங்க ஒரு டெஸ்ட் ஏன்னா உங்க நம்ம பேரன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டோம்னா எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ, நீங்க ஒரு டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, பாபா தான் ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சி அடைவார். இல்லைங்களா? அதனால வந்து டெஸ்ட் பேப்பர் வந்து நம்மள வந்து ஆஹா! அப்படின்ட்டு வந்து என்ன சொல்றது? குஷியோட ஏத்துக்கணும். ஏனென்றால் இந்த பரீட்சை எழுதி அடுத்த வகுப்பிற்கு செல்வேன் என்பது புத்தியில் இருக்கும். அவருக்கு கடினமாக இருக்காது. பலகீனமானவரோ கேள்விகளிலேயே எண்ணிக்கொண்டே இருப்பார். ஏன் இந்த மாரி கேள்வி வந்திருக்கிறது? யார் இந்த மாரி கேள்வியை தேர்ந்தெடுத்தார்? ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார்கள்? என்ற அந்த மாதிரி குழப்பத்திலேயே இருப்பார். நம்ம அப்படித்தான். நம்மளுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா குஷியா அடைஞ்சிடணும். ஆஹா! பாபா சூப்பர் எனக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் குடுத்துட்டாங்களே! இப்ப வந்து நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிடணும். இதுலருந்து வெற்றி அடையணும் அப்படின்னு பார்க்கணும். இங்கேயும் யாராவது காரணமாகி சோதனை ரூபமாகி வருகிறார் என்றால், இவர் ஏன் செய்கிறார்? அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ற இந்த கேள்வி எழக்கூடாது. என்ன நடந்ததோ நல்லதாகவே நடந்தது. நல்ல விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி அன்னப்பறவை முத்துக்களை பொறுக்குகிறது தான் இல்லையா? கூழாங்கற்களை ஒதுக்கிவிடும். பால் மற்றும் தண்ணீரை பிரித்துவிடும். பாலை மட்டும் எடுத்து தண்ணீரை விட்டுவிடும். அந்த மாதிரி ஏதாவது விஷயம் உங்கள் எதிரில் வருகிறது என்றால், தண்ணீர் என்று புரிந்து கொண்டு விட்டுவிடுங்கள். யார் தண்ணீரை கலந்தது? ஏன் கலந்தார்? ஏன் என்று இந்த மாதிரி கேள்விகள் எழ வேண்டாம். இதில் நேரம் வீணாகி விடுகிறது. ஒருவேளை ஏன், என்ன என்று கேட்டுக்கொண்டே பரீட்சைக்கான முடிவு நேரம் வந்துவிட்டது என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள். வீணாக்கினீர்கள் என்றால் தோல்வி அடைந்தீர்கள். ஏன், என்ன என்பதிலேயே சுவாசம் பிரிந்து விடுகிறது. அதாவது உணர்ச்சி வசப்படுவது என்றால் தோல்வி அடைந்து விட்டீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஃபீல் செய்வது என்றால் ஃபெயில் ஆகுவது. மாயா சிங்கத்தின் ரூபத்தில் வந்தால் கூட தன்னுடைய யோக அக்னியை எரிய வையுங்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். யோக அக்னி அந்த யோகத்தினோட சக்தி நம்மளுக்குள்ள இன்னும் கம்மியா இருக்கு. அதனாலதான் வந்து டெஸ்ட் பேப்பர் பார்த்து எல்லாம் பயந்துக்கிறாங்க ஆக்சுவலா. நீங்க யோக சக்தி இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு டெஸ்ட் பேப்பர் இருந்தாலும் சரி ஈஸியா பாஸ் பண்ணலாம். அக்னியின் எதிரில் பயங்கரமான மிருகங்கள், சிங்கம் ஆகியவை கூட முன்னேறி வராது. யோக அக்னி அவ்வாறு எரிந்து கொண்டே இருக்கிறது என்றால், மாயா எந்த ரூபத்திலும் வர முடியாது. அனைத்து தடைகளும் முடிவடைந்துவிடும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்.
மம்மா பாபா நினைச்சு பாருங்க எவ்வளவு டெஸ்ட் பேப்பர் வந்துச்சு. அதுல நம்மளுக்கு 1% கூட இன்னும் டெஸ்ட் பேப்பர் வந்திருக்காது. அந்த 1% டெஸ்ட் பேப்பருக்கு நான் வந்து ஆடி அசைஞ்சு அப்படியே ஓய்ஞ்சு போய் உட்கார்ந்துக்கிறேன் ஆக்சுவலா. நினைச்சு பாருங்க அவ்வளவு டெஸ்ட் பேப்பர் பாபா மாமாக்கு சில டெஸ்ட் பேப்பர் என்ன அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு கம்ப்ளீட்டா தெரியாது. அவங்க சொன்னத வச்சு, இந்த ஆதிகள் சொன்னத வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சில விஷயங்கள் பாபாலாம் சொல்லியிருக்கவே மாட்டாரு. அந்த மாரி டெஸ்ட் பேப்பர் கூட வந்திருக்கலாம். அ அவ்வளோ டெஸ்ட் பேப்பர் இருந்துச்சு. எப்படி பாஸ் பண்ணாங்க? யோகா அக்னி இல்லைங்களா? ஒண்ணு வந்து பழைய சமஸ்காரம், 2வது பிராமண குடும்பம், 3வது அவங்களுடைய பரிவார்கள், 4வது உலகத்துல, 4வது, 5வது ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா. மாமா, பாபா எவ்வளோ உயர்ந்த அதனால தான் அவங்க உயர்ந்த ஸ்திதி, உயர்ந்த பதவி அடையறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா, அப்படியே மனம் உடைஞ்சு போயிரும். ஐய்யய்யோ! எதுக்கு இந்த டெஸ்ட் பேப்பர் வந்துச்சு? நான் வந்து சென்டருக்கு போறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது. பாத்தீங்கன்னா, இவங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஓம் சாந்தி கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு டெஸ்ட் பேப்பர் குடுக்குறாங்க. ஒண்ணுமே இருக்காது. நம்மளே மனசுல ரூபத்துல யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு நம்மளே டெஸ்ட் பேப்பர் வந்து பெருசா ஒண்ணு பண்ணியிருப்பேன் ஆக்சுவலா. அப்ப என்னாச்சு? நம்மளோட ஸ்திதி எங்க இருக்குன்னு பாருங்க. பாபா, மம்மானோட ஸ்திதி எங்க இருந்துச்சு பாருங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னு நெனச்சு பாருங்களேன். உடனே மம்மா, பாபாவ நெனைக்கணும். அவங்களுக்கு வந்து எவ்ளோ டெஸ்ட் பேப்பர் வந்துச்சு. எப்படி பாஸ் பண்ணாங்க? நம்மளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பேப்பர் வந்தா கூட நம்ம வந்து மனம் உடைஞ்சு போயிரும். அப்படின்னா நம்மளோட ஸ்திதி எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய யோக சக்தி, தாரணை சக்தி, ஞானத்தோட சக்தி எங்க இருக்குன்னு நம்மளே பார்த்துக்கலாம். அதான் பாபா சொல்றாரு, யோக அக்னி அவ்வாறு எரிந்து கொண்டே இருக்கிறது என்றால், மாயா எந்த ரூபத்திலும் வர முடியாது. அனைத்து தடைகளும் முடிவடைந்து விடும். வரதானம். அனைத்து குணங்கள் நிரம்பியவர் ஆவதின் கூடவே ஏதாவது ஒரு விசேஷத்தில் விசேஷ பிரபாவசாலியாக ஆகுங்கள். எப்படி டாக்டர்கள் பொதுவாக நோய்களின் அறிவை வைத்தே இருப்பார்கள் நோய்களின் அறிவை வைத்தே இருப்பார்கள். ஆனால் கூடவே ஏதாவது விஷயத்தில் விசேஷ அறிவாற்றலில் புகழ் பெற்றவர்களாகி விடுவார்கள். அதேபோல் குழந்தைகள் நீங்கள் சாரி. எப்படி டாக்டர்கள் பொதுவான நோய்களின் அறிவை வைத்தே இருப்பார்கள். ஆனால், கூடவே ஏதாவது விஷயத்தில் விசேஷ அறிவாற்றலில் புகழ் பெற அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுறாங்க இல்லைங்களா? அதேபோல் குழந்தைகள் நீங்கள் அனைத்து குணங்கள் நிரம்பியவராகத்தான் வேண்டும். இரு அ இருந்தும் ஒரு விசேஷத்தை விசேஷ ரூபத்தில் அனுபவத்தில் கொண்டு வந்து சேவையில் ஈடுபடுத்தி முன்னேறிச் செல்லுங்கள். எப்படி சரஸ்வதியை கல்வியின் தேவி, லட்சுமியை செல்வத்தின் தேவி என்று கூறி பூஜை செய்கிறார்கள். அதேபோல் தன்னில் அனைத்து குணங்கள், சக்திகள் இருந்த போதிலும், ஏதாவது ஒரு விசேஷத்தில் விசேஷமாக ஆராய்ச்சி செய்து தன்னை பிரபாவசாலி ஆக்குங்கள். அதாவது ஏதாவது ஒண்ணுல குணத்திலயோ, சக்திலயோ தன்னை வந்து விஷயத்துல வந்து பிரபாவசாலி ஆக்கிட்டீங்கன்னா, மத்தது எல்லாமே கூட வந்துரும். அந்த மாரி பாபா சொல்றாரு. ஸ்லோகன் விகாரங்கள் என்ற பாம்புகளை சகயோகத்தின் படுக்கையாக்கி விட்டீர்கள் என்றால், எப்பொழுதும் கவலையின்றி இருப்பீர்கள். ஓம் சாந்தி. எவ்வளவு அருமையான முரளி. பாபா பாத்தீங்கன்னா, ம் அம் நெறைய வந்து அதாவது ரொம்ப சூட்சமமான விஷயங்கள். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூட்சமான விஷயங்கள். ரொம்ப சுலபமான முரளி. ரொம்ப ரொம்ப ஈஸியான முரளி. ஒண்ணுமே கிடையாது. தூய்மை பத்தி தான் பாபா பேசினாரு. தூய்மையோட மகத்துவத்த பத்தி அழகா பாபா சொல்லி, பார்த்தீங்கன்னா, எவ்வளவு மகான் ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள் எப்படி கோயிலெல்லாம் பூஜை செய்றாங்க. எப்படி உங்களுடைய சித்திரங்கள வந்து தொடர்ந்து கூட தூய்மை வந்து தொடுறாங்க. அப்போ உங்களுடைய தூய்மையுடைய மகத்துவம் எப்படின்னு பாபா சொல்லிட்டு, எப்படி பாஸ் வித் ஹானர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கனவுலயும் சரி, எண்ணத்திலயும் சரி தூய்மையற்றது அவங்களுக்கு வரவே முடியாது. நம்மளோட ஸ்திதி அந்த மாரி மாறணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடைசியில தூய்மையா மாறிக்கலாம் அப்டின்னுலாம் சொல்லக்கூடாது. இப்பவே தூய்மையா மாறணும். ஏன்னா கடைசில எல்லாம் தூய்மையா மாறுனா ஃபெயில் ஆற சான்ஸ் இருக்கு. அந்த மாரி சொல்லிட்டு பாபா பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கடைசியில டெஸ்ட் பேப்பர் வரத கூட அழகா சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஒரு தடை வந்தாலும் சரி, அங்கங்க சமமா யோக அக்னியில வந்து எல்லா தடைகளையும் நம்ம வெற்றி பெற்று நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி. இத பத்தி. ஏன்னா இந்த முரளி வந்து அம் நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 42 முரளி சம்பூர்ண பவித்ரதான்னு ஒரு புக் மீன்ஸ் ஒரு 42 முரளிஸ் வந்து அவ்யக்த் முரளில ஸ்பெஷலி ஃபார் பவித்ரதா அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அத படிச்சுட்டு இருக்கோம் நாங்க. இந்த முரளி வந்து நாங்க டெஸ்ட் பேப்பரே எழுதுனோம். எங்க சென்டர்ல வந்து டெஸ்ட் பேப்பர் எழுதுனா நெறைய டைம் ஒரு 10, 20 டைம் படிச்சிருப்பேன் இந்த முரளிய. அதனால பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு டீப்பான இதுல எனக்கு வந்து புரிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் படிச்சேன். ம். வர்றதுக்கு முன்னாடி. பட் இந்த முரளி அவ்ளோ டீப்பா படிச்சேன். ஒரு 42 முரளி இருக்கு. சம்பூர்ண பவித்ரதான்னா அவ்யக்த முரளிலருந்து எடுத்தது. அவ்வளவு டீப் சில முரளிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சீங்கன்னா கண்ணீரே வந்துரும். அந்த மாரி பாபா தூய்மையோட அடையாளத்த சொல்லியிருக்காரு. சான்ஸ் கிடைச்சுன்னா படிச்சு பாருங்க ஆக்சுவலா. சச்சின் பாய் வந்து ஒரு லாஸ்ட் இயர் இந்த சம்பூர்ண பவித்ரதாங்கிற அந்த ஒரு இதுல ம் அவரும் ஒரு டெஸ்ட் பேப்பர் அந்த மாரி டெய்லி படிச்சாங்க. அதுலருந்து நாங்க எடுத்தோம். அதுதான் ஒரு புக்கே இருக்கு. சம்பூர்ண பவித்ரதாங்கிற ஒரு 42 முரளிஸ் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் ஆஃப் த முரளி இது. நாங்க படிச்சோம்.
ரொம்ப டீப்பான முறையில் இது மகத்துவத்தினுடைய தூய்மையினுடைய மகத்துவம். ஆஹ் ஏன் அப்படின்னா அப்ப வந்து டைம் வந்துட்டே இருக்கு இல்லையா? கிட்ட வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய தூய்மையோட சக்தி தான் நம்ம பார்க்கிறோம். நம்மளோட தூய்மையோட சக்தியோட ஆதாரத்துல தான் எல்லாமே நடக்க போகுது ஆக்சுவலா. உங்களுடைய உறவுகள், நீங்க என்ன பதவி அடைய போறோம், உங்களோட சொர்க்கத்துல அரண்மனை, அடுத்தது உங்களுடைய பூஜை எப்படி நடக்க போகுது, மீன்ஸ் கார்ப்பரேஜ்ல இருந்து எல்லாமே தூய்மையோட சக்தி தான். தூய்மையோட சக்தி தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1. அப்ப அந்த தூய்மையோட சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்சமமானது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தூய்மையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாபாட்ட வந்துட்டு தூய்மை ஆயிட்டோம். அது கிடையாது. நீங்க இன்னும் டீப்பா போனீங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் இன்னும் நம்ம மாற்ற வேண்டியது. தூய்மையோட சக்தி வந்து அவ்வளவு ரொம்ப 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 டீப். இது ஒரே செகண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணத்திலேயே எவ்வளவோ தூய்மையற்ற விஷயங்கள் வந்துட்டு போயிரும். அப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளவு உங்களுடைய ஆட்டிட்யூட் நம்மளோட உள் உணர்வுல எப்படி இருக்கு? மத்தவங்க மேல எந்த மாரி நான் வந்து ஒரு எண்ணத்தினோட சுபாவத்துல பார்த்துட்டு இருக்கேன். அதாவது கண்ணோட்டத்துல மத்தவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அதுலயும் வந்து தூய்மையற்றது இருக்கலாம். சோ நெறைய விஷயங்கள் ஒரு சேவை செய்றோம். அதுல வந்து எவ்வளவு தூய்மை இருக்கு. மிக்ஸ் அப் இருக்கவே கூடாது. அப்படின்னு என்னது? நான் என்ன ஒரு இன்டென்ஷனோட சேவை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப கூட நான் என்ன இன்டென்ஷனோட நான் சொல்லிட்டு இருக்கேன். அது எனக்கு பேரும் புகழும் வரணும். அது வரணும், இது வரணும். என்ன முன்னாடி வைக்கணும். அந்த மாரி இருந்துச்சுன்னா போச்சு. எல்லா மார்க்கும் போச்சு. தூய்மை அப்டின்னா வந்து ஒரு கருவி. பாபா எனக்கு வந்து பாபா என் மூலியமா அந்த ஞானத்தை வந்து என்னுடைய ஆத்மாக்களுக்கு போய் புரிஞ்சு அவங்களும் வந்து உயர்ந்தவங்களா மாறணும். அப்படிங்கிற அந்த என்ன சொல்றது, அந்த இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த பியூர் இன்டென்ஷன் சொல்றோம் இல்லைங்களா? அந்த இன்டென்ஷனோட நான் சேவை செய்றேன். நான் ஒவ்வொரு சேவை, இப்ப சேவை கிடையாது. எல்லோரும் ஒவ்வொரு சேவை எங்க செஞ்சாலும் சரி, அந்த ஒரு சேவை பியூரஸ்ட் இன்டென்ஷனா நான் சேவை செஞ்சுட்டு இருக்கேனா, அப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கவனமா பார்க்கணும் ஆக்சுவலா. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வந்து தூய்மையினோட ஆதாரத்தினுடைய வாழ்க்கையில மீன்ஸ் இந்த பிராமண ஜென்மம் போயிட்டு இருக்கா? அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முகத்துவம். ஏன்னா, அதுலருந்து நம்மளுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம வந்து செஞ்சுட்டே இருப்போம். அது வந்து மார்க்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அதனால தூய்மைங்கிறது வந்து அவ்வளவு உயர்ந்த சக்தி. இன்னைக்கு இந்த முரளி வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருந்துச்சு திரும்ப இத ரிவைஸ் பண்றதுக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப பாபாக்கு நன்றி. எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்றி. ஏதாச்சும் கேள்வி இருந்தா கூட கேட்கலாம். ஆமா பிரதர். 2 கேள்வி எனக்கு இருக்குது. அதுல வந்து சொன்னீங்க, பாபா சொன்னார், பொருட்கள்ல தூய்மைன்னு சொல்லி. அது என்னது பிரதர்? அத கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்கோ எனக்கு அது. அதாவது நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப வந்து சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வரக்கூடிய பொருட்கள். ம் அ இப்ப வந்து ஈவன் பார்த்தீங்கன்னா வந்து, அ நான் பார்த்தீங்கன்னா இப்ப வீகன் நான் மாறியிருக்கேன். அப்ப வந்து சில டைம் வந்து நம்ம வந்து அ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இதுல பொருட்கள்ல பார்த்தீங்கன்னா, சம் கைண்ட் ஆஃப் வந்து ஏதாச்சு அனிமல் ரிலேட்டட் திங்ஸ் இருக்கும். அப்ப வந்து சில டைம் வந்து நான் வந்து அ நம்ம நினைக்கிறோம் ஈவன் குக் பண்ற ஐட்டம்ஸ்ல கூட சில மிக்ஸ் அப் இருக்கலாம். நம்ம சில டைம் பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து மெஷின் மேட் திங்ஸ் தான். ஈவன் பிஸ்கட்ஸ் கூட மெஷின் மேட் திங்ஸ் தான். அ சில சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்றாங்க. அது நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். ஸோ அதுலயும் கூட தூய்மையற்ற சக்திகள், தூய்மையற்ற நிலைகள் நம்மளுக்கு வரலாம். ஈவன் நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய அதாவது எந்த ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் குடுக்குதா? பாசிட்டிவ் வைப்ரேஷன் குடுக்குதா? நம்மளோட சக்தி வந்து அதிகப்படுத்துதான்னு பார்க்கணும். சில ஈவன் பொருட்கள் கூட பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கீழ தள்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாரி ஒரு ஒரு அட்ராக்ஷன் வரும். அ அந்த மாரியான விஷயங்கள் இருக்கும். அந்த மாரி ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம பார்க்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, வந்து சில டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்ராக்டிவான ட்ரெஸ் போடுவோம். அது நம்மளுக்கும் கிடையாது, மத்தவங்களுக்கும் அந்த தூய்மையற்ற நிலை கொடுக்கும். நம்ம வீட்ல வச்சிருக்கக்கூடிய ம் அ பொருட்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சில டைம் தூய்மையற்ற நிலை தூய்மையா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே. பொருள் சாப்பாட்டு விஷயத்துல ஓகே. நீங்க சொன்ன மாரி அந்த யூஸ் பண்ற லைக் அனிமல் ப்ராடக்ட் லைக் பெல்ட்டுகள், ம், ம், ம். எல்லாம் ஓகே. அது வேற இப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்க. சமைக்கிற மீன்ஸ் சமைக்கிற விதம் என்று சொன்னீங்க. அது என்னது எனக்கு விளங்கல. சமைக்கிற விதத்துல பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன் இல்லைங்களா, சில டைம் வந்து நம்ம வந்து மெஷின் மேட் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம அத அப்படியே செய்வோம். இல்லையா? அந்த மாரி பொருட்கள கூட வந்து தூய்மையற்றது வரல. சில வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்து பண்ணுவோம். அப்ப வந்து அந்த மாரி சிலதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுலயும் கூட நம்ம வந்து கவனமா இருக்கணும். சரி எந்த ஓகே. அளவுக்கு எனக்கு மேக்ஸிமம் மகா ஞானி என்றால்
வாய் மூலியமா பேசுறது. அதுக்கு பிறகு வர லைன். அதுக்கு பிறகு இன்னொன்னு வந்து என்னன்னா, அதாவது 3 விதமான இது பாபா சொன்னாரு. அதாவது மகா ஞானி, அ மகான் ஆத்மா, இன்னொன்னு வந்து 3வது பார்த்தீங்கன்னா, அது வந்து பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கிறவர்கள். மாயாவின் இரக்கமன உடையவராகவும் ஆக வேண்டி இருக்கிறது. அ அதுவா? ஓகே, ஓகே. புரிஞ்சது. அது எதுக்கு அப்டின்னா, அதாவது வந்து நீங்க வந்து இப்ப ஒருத்தர் வந்து பாபானுடைய குழந்தை இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவரு வந்து தப்பான விஷயத்துல ஈடுபட்டுட்டு இருக்காரு. ஓகே. அவரு மேல நம்ம இரக்கப்படப்பட்டுட்டு அவருக்கு வந்து நன்மை செய்யக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. ஒருத்தர் வந்து சென்டருக்கு வராரு. அப்போசிஷன் பண்றாரு. இல்ல வந்து அதாவது தடைகள் கொண்டு வந்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா, இவரும் பாத்தீங்கன்னா பாபானுடைய குழந்தை தான். பாவம் அவருடைய கர்மா அப்படி இருக்குது அப்படின்னு அவருக்கு நம்ம சப்போர்ட்டாவோ, அவருக்கு வந்து அ ஏதாவது ஒரு ம் அ நல்வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய பின்னாடி நம்ம போய் நம்ம செய்யக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது ஒரு ஆத்மா மாயானோட வசப்பட்டு தப்பான காரியத்த செய்றாங்க. அவங்க மேல நம்ம இரக்கப்பட்டுட்டு அவங்களுக்கு வந்து நன்மை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது நம்ம. ம்ஹ்ம். அப்ப என்ன செய்யணும் அவங்கள? அவங்களுக்கு அறிவுரை கூறலாம். இப்ப வந்து ஒரு இட்ஸ் ஓகே. இப்ப ஒருத்தர் ஒரு சென்டருக்கு வராருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நிமித் ஆத்மா பிடிக்கல. அவரு போய் நான் ஒரு தனியா ஒரு சென்டர் ஓப்பன் பண்றேன்னு போறாரு. ஐயோ! பாவம் இவரு நல்ல ஆத்மா தான். ரொம்ப நாலேட்ஜ்ஃபுல் ஆத்மா. இவருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. அவங்க போய் தனியா சென்டர் நம்மளும் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு போய் ஹெல்ப் பண்ணா அது தப்பு அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ம். அந்த மாரி ஏதாச்சும் ஒரு தப்பான காரியத்துல ஈடுபடக்கூடியது. மாயாக்கு வசப்பட்டு அந்த ஆத்மாவுக்கு புரியாம தப்பான காரியத்துல ஈடுபடுறார். அவர் மேல நம்ம இரக்கப்பட்டுட்டு நம்ம அவருக்கு போய் நன்மை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகே. அவருக்கு வந்து அறிவுரை பண்ணி அவருக்கு பாபாக்கு அருகாமையில கூட்டிட்டு வர்றது வேற விஷயம். அந்த ஆத்மா மேல தப்பான ரூபத்துல இறக்கப்பட்டுறக்கூடாது. இப்ப நம்ம வெளியில பாபா விட்டு போயிட்டுருவாங்க. சில பேர் வந்து அப்போசிஷன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பாபாக்கே எதிர்த்தா மாறிருவாங்க இல்லீங்களா? அந்த மாரியான நேரத்துல வந்து அந்த மாரி ஆத்மாக்களுக்கு நம்ம வந்து இரக்கப்பட்டுட்டு இருக்கக்கூடாது பாபா சொல்றாரு. அதாவது பாபா சொல்றாரு வள்ளல் கிடையாது. அதாவது பிராமண ஆத்மாக்கள நம்ம வள்ளலாகி குடுக்கணும்னு கிடையாது. சகயோகி ஆகணும்னு பாபா சொல்றாரு. அதாவது ஓகே. மற்ற ஆத்மாக்களுக்கு வள்ளலாகியா தானம் கொடுங்க. தானம் கொடுக்கலாம். ஓ. பிராமண ஆட்களுக்கு தானம் கொடுக்கணும்னு கிடையாது. ஏன்னா பாபாட்ட இருந்து நம்ம டைரக்ட்டா எடுக்கிறோம் இல்லையா? அதனால ம். பிராமண ஆத்மாக்களுக்கு தானம் கொடுக்கணும்னு கிடையாது. பிராமணர்களுக்கும் சகயோகம் கொடுக்கணும். ஒருத்தர் மத்தவங்கள உயர்த்தவங்களா மாத்துங்க. நம்ம இப்ப ம். எப்படி இப்ப எல்லாம் சகயோகம் நம்ம எல்லாமே இப்ப சகயோகி தான். நம்ம உட்கார்ந்து நம்ம ஞானத்தை சிந்தனை செஞ்சுட்டு இருக்கோம். இது பேரு சகயோகம். இந்த மாரி சகயோகியா மாத்தி நம்ம எல்லாம் நம்மளோட ஸ்திதிய மத்தவங்களோட ஸ்திதிய இந்த பிராமண ஆத்மாவோட ஸ்திதிய உயர்த்தறதுக்காக நீங்க செய்யணும். வள்ளல் ஆகணும்னு கிடையாது. வள்ளலுக்கு வந்து பாபா தான் இருக்காரே. அவர் தானே கொடுப்பாரு இல்லையா? நம்ம எல்லாருமே பாபாட்ட இருந்து எடுக்கலாம் இல்லையா? அந்த ஆத்மாவுக்கு நீங்க அதுக்கு தான் பேரு சகயோகம் குடுக்க சொல்றாரு. அந்த ஆத்மாவுக்கு ஓகே. வந்து நம்ம வந்து சகயோகம் கொடுத்து பாபாக்கு அருகாமையில் கொண்டு வரலாம். இன்னும் ஞானம், யோகத்தோட சக்தி கொடுக்கலாம். அந்த மாரி அந்த ஆத்மாவுக்கு நம்ம வந்து அந்த ஆத்மாவுக்கு நம்ம பர்சனலா உட்கார்ந்து பேசலாம். அவங்களுடைய என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பேசி, இல்லையா? அப்ப என்னாச்சுன்னா சில ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் தேவையா இருக்கும். அவங்களுக்கு பேசி, அந்த ஆத்மா வந்து எப்படி பாபாக்கு அருகாமையில் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது பாபா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினோட இன்டென்ஷன் எப்படின்னா, நீங்க பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா, மாயானோட வசப்பட்டு தப்பான காரியம் செய்யக்கூடியவங்க இல்லையா? அவங்களையும் நீங்க நல்ல வழியில கொண்டு வரலாம். அதுல தப்பு கிடையாது. அதுக்காக நீங்க அவங்க மேல இரக்கப்பட்டுட்டு நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு. ஈவன் என்னுடைய ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா வீகனா இருக்கேன். மீன்ஸ் அனிமல் ப்ராடக்ட்ஸ், மில்க், டைரி எல்லாம் விட்டதுக்கு பின்னாடி என்னோட என்னோட இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. அ அது ஏன் அப்டின்னா, அது கூட ஒன் டைப் ஆஃப் நான் வெஜிடேரியன் மாரி தான் இல்லையா? ஏன்னா அது வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் அனிமல் ப்ராடக்ட்ஸ் இல்லையா? ஸோ அனிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாம இருக்க வரைக்கும் நம்மளுக்குள்ள வந்து இன்னும் நம்மளோட ஸ்திதி பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்திதி அதிகமான மாரி எனக்கு நல்லாவே ஃபீல் ஆயிருச்சு. ஏன் அப்டின்னா, அது ஒரு இன்டைரக்ட்லி நம்ம வந்து ஒரு வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அ வி ஆர் சப்போர்ட்டிங் த பீப்பிள் டூயிங் அவங்க வயலன்ஸ் பண்றவங்கள நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு காரணமா நம்பளும் நிமித்தமா மாறிடுறோம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 இயர்ஸா இப்ப நான் ஸ்டாப் 2 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அனிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதில்ல. ஈவன் டோலி, போக் எல்லாமே சாப்பிடுறது கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட இன்னர் ஃபீலிங்ஸ்ல என்னோட ஸ்திதி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா போயிருச்சு. கொஞ்சம் மேல வந்திருக்கு. முன்னாடி இருந்தத விட இப்ப நல்லாவே தேங்க் இருக்கேன். யூ பிரதர். இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் கேக் இது பண்ணல. ஆல்டர்னேட் வேணும். எனக்கு வேற ஒரு மில்க் வேணும். அதனால எனக்கு வந்து அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறதோ, அதிகமான அந்த கீர் வேணும். அந்த மாரி அ பழம், ஃப்ரூட் வேணா சென்டர்ல ஃப்ரூட் தருவாங்க. ஃப்ரூட் சாப்பிட்டேன் அவ்வளவுதான். போக் பதிலா. தேங்க் யூ பிரதர். அது இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தனுடைய விஷயம். பட் ஆனா நெறைய பேர் இப்ப சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க. நெறைய பிகேஸ் கூட இப்ப மாறிட்டே தான் இருக்காங்க வீகன்க்கு. அ எனக்கு என்னுடைய ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாயிருச்சு. இன்னர் ஃபீலிங் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங். அந்த முன்னாடி இந்த சின்ன சின்ன பாபா சொல்றீங்கல்ல, சின்ன விதத்துல சென்சிட்டிவ் ஆகுறது.
அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அவங்களோட ஸ்திதி கொஞ்சம் இன்னும் வந்து அதிகமா கம்பேஷன் ஃபீலிங் வந்து அதிகமாயிட்டு வந்துருக்கு. ஓகே. தேங்க் யூ பிரதர். கமெண்ட் பண்ணலாம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, பரம் பவித்ர ஆத்மா. நெற்றியின் நடுவில் ஒளியாக ஜொலித்துக் கொண்டுள்ளேன். இந்த பிராமண ஜென்மமே தூய்மையின் ஆதாரத்தில் கிடைத்துள்ளது. நான் பரம் பவித்ர ஆத்மா. என்னுடைய எண்ணம், சொல், செயல், திருஷ்டி, விருத்தி, உறவுகள் அனைத்தும் தூய்மையாக உள்ளது. ஒவ்வொரு எண்ணமும் சுப பாவனை நிறைந்ததாக உள்ளது. ஒவ்வொரு திருஷ்டியும் ஆத்மிக் திருஷ்டி நிறைந்ததாக, அன்பு நிறைந்த திருஷ்டி நிறைந்ததாக உள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையானதாக, அன்பானதாக, அனைவருக்கும் உயர்ந்த சக்தியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக உள்ளது. என்னுடைய ஒவ்வொரு உள்ளுணர்வும் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியது, சுப பாவனை நிறைந்ததாக உள்ளது. என்னுடைய ஒவ்வொரு செயலும் குணம் நிறைந்ததாக, பாபாவை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதாக உள்ளது. என்னுடைய ஒவ்வொரு நேரமும் என்னுடைய நன்மைக்காகவும், இந்த உலக நன்மைக்காகவும் தூய்மையானதாக அமைந்துள்ளது. நான் ஒவ்வொரு பொருட்களும் தூய்மை நிறைந்த பொருட்களையே யூஸ் செய்து கொண்டுள்ளேன். என்னுடைய ஒவ்வொரு உறவுகளும் அன்பு நிறைந்ததும், சகயோகியாகவும், தூய்மை நிறைந்த பார்வையோடு நான் அனைவரோடும் சகயோகம் செய்து கொண்டுள்ளேன். நான் ஆத்மா பாபாவிற்கு சமமாக தூய்மையான ஆத்மாவாக மாறுகிறேன். பாபா எவ்வாறு தூய்மையாக உள்ளாரோ, அனைவர் மீதும் அன்பும், உயர்ந்த சுயமரியாதையோடு பாபா அனைவரையும் பார்த்து கொண்டுள்ளாரோ, நானும் அனைவர் மேலும் அன்பான பார்வை, உயர்ந்த சுயமரியாதையுடைய பார்வை, இரக்கமுடைய பார்வை, நன்மை செய்யும் பார்வை, அனைவருக்கும் சகயோகம் கொடுக்கும் பார்வையிலேயே பார்த்து கொண்டுள்ளேன். என்னுடைய தூய்மையின் சக்தியின் ஆதாரத்தில் இந்த முழு உலகமும் தூய்மையாக மாறிக்கொண்டுள்ளது. 5 தத்துவங்களும் தூய்மையாக மாறிக்கொண்டுள்ளது. இந்த ஒரு பிறவியின் தூய்மையின் ஆதாரத்தில் 2500 வருஷம் நான் தூய்மையின் தேவதையாக மாறுகிறேன். அடுத்த 2500 வருடங்கள் என்னுடைய பூஜையின் அனைத்து விஷயங்களும் தூய்மையின் ஆதாரத்தின் அடிப்படையிலேயே உள்ளது. நான் தூய்மையின் ஆதாரத்தில் சித்தி சொரூப ஆத்மாவாக மாறுகிறேன். நான் பரம் பவித்ர ஆத்மா. பவித்திரதாவின் ஜலக்கார் ஃபலக் என்னுடைய நெற்றியில், கண்களில், உதடுகளில், முகத்தில், என்னுடைய நடத்தையில் தென்படுகிறது. நான் தூய்மையின் ஆதாரத்தால் பாபாவை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டும் சாட்சாத்கார் மூர்த்தியாக மாறிக்கொண்டுள்ளேன். நான் தூய்மையின் ஆதாரத்தால் அனைத்து தடைகளையும் எளிதாக மாற்றக்கூடியவனாக மாறுகிறேன். நான் தூய்மையின் ஆதாரத்தால் அந்த வாயுமண்டலத்தில் நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்திக் கொண்டுள்ளேன். என்னுடைய ஆதி அனாதி சொருபமே தூய்மையானதாகும். தூய்மையே என்னுடைய ஆத்மாவின் தூய்மையே தர்மமாகும்.
தூய்மை என்பது ஒரு புண்ணிய ஆத்மாக மாறுவதற்கு அடித்தளமாக உள்ளது. நானும் தூய்மையாக மாறி அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக மாற்றும் காரியத்தில் நான் நம்பர் ஒன்னாக உள்ளேன். பாபாவிற்கு சமமாக உள்ளேன். நான் தூய்மையாக மாறும் பொழுது பாபாவிடமிருந்து எனக்கு ஆழ்ந்த அன்பு கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது. நான் தூய்மையாக மாறும் பொழுது பாபா காந்தம் போல் என்னை இழுத்துக் கொண்டுள்ளார். நான் தூய்மையாக மாறும் பொழுது அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடிகிறது. நான் தூய்மையாக மாறும் பொழுது பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமரக்கூடிய உயர்ந்த பதவி கிடைக்கிறது. நான் தூய்மையாக மாறும் பொழுது பாபாவிடமிருந்து அனைத்து வரதானங்களும் எளிதாக என்னுள் ஆசீர்வாதங்கள் எளிதாக என்னுள் பதிவாகிக் கொண்டுள்ளது, அனுபவமாகிக் கொண்டுள்ளது. இந்த பிராமண வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமயமுடையதாக, மகிழ்ச்சியுடையதாக, ஒரு இனிமையானதாக, அனுபவம் மிக்கதாக மாறுகிறது. நான் ஒவ்வொரு வினாடியும் தூய்மையின் ஆழத்தில் சென்று என்னை பாபாவிற்கு சமமான தூய்மையான ஆத்மாவாக மாற்றிக் கொண்டுள்ளேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.